ஓகே பன் குட் ஈவினிங். ஜூம்கார் வீடியோ தெளிவா இருக்கா? கைக்கெல்லாம் கேக்குதா? இன்றைக்கு உங்களுக்கு மைக் அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்காது. என்ன இன்றைக்கும் அடுத்த கிளாஸ் கூட ஓப்பனா எல்லாரும் வரக்கூடிய மாதிரி விட்டோடைய மைக் அன்மியூட் பண்ண சொல்லிவிட இல்லை. சரியா? மற்றபடி நீங்க வழக்கமான டிரெக்ட் கிளாஸ்ல எப்படி டவுட்டுகள் கேட்பீங்களோ அதே மாதிரியே சரியா ஜூம் கிளாஸ்ல டவுட்டுகள் கேட்கலாம், கதைக்கலாம். சரியா? ஓகே, டிரெக்ட் மாதிரியே ஜூம் கிளாஸும் நடக்கும். சரி, முன்னுக்கு கிளாஸ் தொடங்க முன்னுக்கே சொல்றேன் ராசா, எல்லா பிசிக்ஸ் வாத்திமார் படிப்பிக்கிறதும் எல்லாருக்கும் விளங்காது. சரியா? சோ நாம் படிப்பிக்கிறவையும் நீ படிக்கிறவையும் சேமா இருந்தா மட்டும்தான் உனக்கும் எனக்கும் இந்த கிளாஸ் செட் ஆகும். சரியா? சோ இந்த விஷயத்தையும் மைண்ட்ல வச்சு அடுத்த கொமனாப்ப நெட்வொர்க் இஷ்யூகள் கண்டுபாட்டுக்கு இருக்கும். எங்கட ஜூம் கிளாஸ் அவுட்புட் குவாலிட்டி கூட. சோ அதை கேப்சர் பண்ணக்கூடிய நெட்வொர்க் உங்கள்ட்ட இருந்தா மட்டும்தான் நீங்க ஜூம் கிளாஸ்ல தொடர்ந்து கண்டினியூவா ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுதான் அப்பன் முதல் 2 கிளாஸும் நார்மலா எல்லாரும் ஜாயின் பண்ணி பார்க்க விடுறாங்க. சரியா? ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு 2 விஷயம், நெட்வொர்க் இஷ்யூ ஒன்றும் இல்லைண்டா அதையும் பார்க்கணும். அதே மாதிரி கிளாஸ்ல வந்தப்பன் இப்ப பொதுவா என்னோட கிளாஸ் வந்து எப்படி போகும்னு சொன்னா, நீ கொஞ்சம் கான்செப்டா விளங்கி படிக்கிற மாதிரி போகும். பிசிக்ஸ்ன்றது சாம்பாடு பாடம், சாம்பாடு தெரிஞ்சா காணும்ன்ற ஒரு ஐடியா உனக்கு இருக்குமா இருந்தா உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஸோ நீ நல்ல வாத்தியா தேடி பிடிக்கிறது பெட்டர். ரெண்டா பிசிக்ஸுக்கு தானப்ப நிறைய வாத்தி மாதிரி இருக்கான். சரியா? அந்த ஒரு விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? நீங்க தப்பித்த ஒரு ஃபீஸ் கட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னா எனக்கு அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? நீ கட்டி ஃபீஸ் கட்டிட்டே நிப்பாய் ஏன் தானே அது நின்று உனக்கும் பிரயோசனம் இல்லை, எனக்கும் பிரயோசனம் இல்லை. அப்பன் சரியா? அதால நான் அதுல தெளிவா இருக்கிறேன். சரியா? 2018 ஜூம் கிளாஸ் தொடங்கினாங்க, அண்டையில இருந்து இந்த வரைக்கும் இதே நடைமுறை தான். சரியா? உங்களுக்கு கிளாஸ் சாட்டிஸ்ஃபைடுனா மட்டும்தான் நீங்க கிளாஸுக்குள்ள வரணும்னு எதிர்பார்க்கிறேன் நான். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது அப்பன் இதுல நிறைய விஷயங்கள் முதல் படிச்சாக்களுக்கு சொல்லியிருப்போம் எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி. பரவாயில்ல, உருப்பட வாய்ப்பு இருக்கு. நன்றி நன்றி. சரி, ஓகே. அப்ப கிளாஸ் வந்து டைரக்ட் ஜூம் எல்லாம் சேர்த்தான் போகும். சரியா? மற்றது நடக்கிற எக்ஸாம்கள் வந்தப்ப ஜூம் கார்டு ரெக்கார்ட் எழுதணும். ரெக்கார்டுக்கு நான் ஒன்றும் புதுசா சொல்ல இல்ல. சரியா? ஜூம் கார்டு நடக்கிற எக்ஸாம் எல்லாம் எழுதணும். சரியா? இப்படி ஒரு 10-15 கிளாஸுக்கு இருக்கா நோட்ஸ் செக் பண்ணுவோம். சரிதானே? ஒழுங்கா கிளாஸுக்கு வரணும், நோட்ஸ் நீட்டா இருக்கணும். அடுத்தது வந்தப்ப ரெக்கார்டிங் வீடியோ. சரியா? ஏதாவது 1-2 கிளாஸ் மிஸ் சொன்னா ஏதாவது காரணங்கள் இருந்தா ரெக்கார்டிங் தருவோம். இப்போ பொதுவா ஏதாவது விஷயங்கள் இருந்தா காய்ச்சல் தலையடி அப்படி எப்படி அல்லது ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்கள்னு சொன்னா இனிஷியலுக்கு அப்ப நீங்கள் இருந்துட்டு எப்பயாதான் ரீசன் சொல்றீங்கன்னா நீங்க சொல்ற ரீசனை அக்செப்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி எங்க அட்மின் டீமுக்கு நீங்க வீட்டுல யாராவது இன்ஃபார்ம் பண்ணி இருக்க வேணும். சரியா? ரைட். அடுத்தது நான் முன்னக்கே சொல்லிட்டு கிளாஸ் தொடங்கதான் பிரச்சனை. நிறைய பேர் புதுசா வந்துக்கிறீங்கள்டா. சோ எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி முதல் தகவலை ஃபுல்லா சொல்லி விடுறேன். சரியா? இந்த சிலது வந்துடாப்பன் பம்மாத்து கிளாஸ் தான் செட்டில் ஆகி படிப்பு வரும் ஏன் தானே? சரியா? அப்படியானதை முன்னுக்கு அனுப்பி விடுறது எனக்கு நல்லம். சரியா? ரைட். அந்த விஷயங்களை நான் கொஞ்சம் கவனமா இருப்பேன், நீங்களும் கவனமா இருக்கணும். என்னோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்துடாப்ப எனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். சரிதானே? சரி, அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அடுத்தது இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சரியா, இதுவரை காலம் எங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுக்கறது சரியான பிரச்சனையா இருந்தப்ப நிறைய வச்சுக்கு நாங்க ரெக்கார்டிங் கொடுக்கறோம்னு வெளிக்கிட்டாங்க. ஆனா எங்களுக்கு அது சாத்தியமாக இல்லை. இப்ப கடைசியா போனமா இருந்தாண்டா ஒரு மாதிரி ஒரு ஆப்புக்களால கொடுக்குற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டுபிடிச்சு அது இப்ப ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போய்கொண்டு இருக்குது. சோ உங்களோட வச்சுக்கு ரெக்கார்டிங் தாரதுல பிரச்சனை வராதுன்னு நம்புறேன். சரியா? ரெக்கார்டிங் தாரதுல ஒரு பிரச்சனை இல்லை. அப்பன் எனக்கு ரெக்கார்டிங் தந்தா நீ அந்த ரெக்கார்டிங்கை பாக்குறேன்றதை நான் உறுதிப்படுத்தணும். நீ ஓட விட்டுருக்கிறியா இல்ல 2x ஸ்பீட்ல ஓட விட்டுருக்கிறியா என்றெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல. ஏன் தானே? அடுத்த ரெக்கார்டிங் பார்த்துட்டு கொடுக்க வாட்ஸ்அப்ல நோட்டிபிகேஷன் வந்தா போய் தொட்டு பாக்குறியா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப அதெல்லாத்தையும் சரி செய்யற மூலமா ஆப்புக்களால ரெக்கார்டிங் சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்தபடியா ரெக்கார்டிங்க்கு அப்ப நான் மேக்சிமம் உங்களுக்கு தரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. நான் இன்னொரு 2 வீக்ஸ்ல அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன், ரெக்கார்டிங் விஷயம் மட்டும். சோ உங்களுக்கு அப்ப பட்ஜெட் என்ன மாதிரி சூங்காருக்கு போட்டிருக்கோம்டா, திங்கள் புதன் வெள்ளியில டைரக்ட் ஒரு பெத்தாண்டா திங்கள் புதன் வெள்ளி 7 மணில இருந்து 8:30 ஏன் தானே? சரியா? ஜூம்காரருக்கு திங்கள் புதன் வெள்ளி 7ல இருந்து 8:30 ஒரு பட்ஜ் இருக்கு. செகண்ட் பட்ஜ் வந்தப்ப இரவு 9 மணிக்கு வரும். ஆனா இரவு 9 மணிக்கு வர பட்ஜெட்ல மோஸ்ட்லி இதுண்ட ரெக்கார்டிங் வேர்ஷனா தான் இருக்கும். இது 7:30 கிளாஸ் நடக்கிற ரெக்கார்டிங் வேர்ஷனா தான் இருக்கும். அதை நான் முன்னுக்கு சொல்லி போட்டே செய்யறேன். என்னப்பா இப்ப 2026 பட்ஜ் வெளியில போகும் வரைக்கும் எனக்கு உங்களுக்கு 2வது பட்ஜ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. அதாவது வார ஜூலை 10-15ஆம் தேதி வரைக்கும் உங்களோட செகண்ட் பட்ஜ் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. சோ ஃபர்ஸ்ட் பட்ஜ் இந்த ரீ ரெக்கார்டிங் தான் செகண்ட் பட்ஜுக்கு வரும். சோ புத்திசாலித்தனம் 7 மணி பட்ஜுக்கு ஜாயின் பண்றது ஏன் தானே? சரியா? 7 மணி ஜூம்கார் இருக்கு. சரிதானே? 7 மணி பட்ஜுக்கு ஜாயின் பண்றது தவிர்க்க முடியாத ரீசன்னா நீங்க செகண்ட் பட்ஜ் ஜாயின் பண்ணுங்க. சில பேருக்கு அந்த 2 டைமும் செட் ஆகட்டி அப்பன் அந்த நான் சொன்னதானே இப்போ ஒரு ரெக்கார்டிங் ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் தேடிட்டு இருக்கிறோம், அது சரியா வந்துச்சுன்னு சொன்னாண்டு
அது இப்ப 2 வீக்ஸ்ல தெரியுமாடா அப்பன் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சரியா. இப்ப எல்லாம் ஓகேன்னு சொன்னோம்டா நீங்க இந்த 3 கிளாஸும் ஜாயின் பண்ண எல்லாத்தையும் கூட நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் தருவேன். ஆனா என்ன கண்டிஷன், ரெக்கார்டிங் ஓட விடாம பார்த்து முடிச்சிருக்கணும். ரெக்கார்டிங் ஒருக்கா பிளே பண்ண தொடங்கினா நெட்வொர்க் இஷ்யூவால ஏதும் ரெக்கார்டிங் கட் ஆயிருந்தா அதை அக்செப்ட் பண்ணுவோம் சரியா. வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் வருதுன்னு போய் தொட்டு பாக்குறது ஏன் தானே, ஒருக்கா வச்சுட்டு எழுப்பி போய் சாப்பிட்டு வந்து ரெக்கார்டிங் பார்க்கணும்னு விളിக்கிறது. இன்றைக்கு ஒரு 10 நிமிஷம் பின்னேரம் ஒரு 10 நிமிஷம் அடுத்த நாள் இப்படி எழுப்பி மிச்சம் இப்படி பாக்குறது. பிளான் பண்ணி பார்க்க வலிக்கிட்டீங்கன்னா அந்த டைம் குறிப்பிட்ட ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணி முடிச்சிருவோம் சரியா. அந்த டியூரேஷன் ஏதாவது எங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணி காட்டுமா இருந்தா சரியா நீங்க பெர்மனண்டா டினைன் பண்ணப்படுவீங்க சரியா. ரைட் அப்ப இல்ல எல்லாமே அதாவது ஜூம் ஆப்ல ஐ மீன் அந்த நான் தார ஆப்பை தவிர்த்தப்பன் நீங்க இன்னொரு ஆப் ஒன் பண்ணீங்களா இருந்தா சரியா எனக்கு இங்க அது நோட்டிஃபை ஆகும் சரியா. அதுக்கு சரியான ரீசன் இருந்துச்சுன்னு சொன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன் சரியா. இல்ல இப்ப நீங்க சிலது இருக்கும் ஒன் பண்ணிட்டு ரெக்கார்டரை போட்டு போப்போம்னு சொல்லி நீ ரெக்கார்டர் ஒன் பண்றியா வாட்ஸ்அப் ஆகிக்கிறியா அல்லது என்ன செய்யறான்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்கட ஆப் பிளே ஆயினா பிறகு பேக்ரவுண்ட்ல இன்னொரு ஆப் பிளே ஆகுமா இருந்தா ஏன் தானே அது எதுவா இருந்தாலும் சரியா. ஈவன் வாட்ஸ்அப் சாட் பின்னுக்கு நடந்துருக்குமா இருந்தா கூட சரியா ஆட்டோமேட்டிக்காவே டினைன் ஆயிடும்டாப்பா சரியா. அது பிறகு திருப்பி அக்செப்ட் அது அப்ரூவ் பண்றா திருப்பி நீங்க புது மெயில் கிரியேட் பண்ணி கணக்கு அறியணங்கள் இருக்கு. சோ அதுக்குரிய இது ரெக்கார்டிங் பாக்குறாங்களுக்கு தானப்ப இந்த பிரச்சனை, மற்றபடி எந்த சிச்சுவேஷனும் வராது சரியா. நோவல்ல வந்தப்பன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு எங்களுக்கு, நீங்க கிளாஸ் தொடங்கினா அங்கால எங்கால ஓடி தெரியக்கூடாது, குறுக்க மறுக்க வேற ஆப்புகளுக்கு போக கூடாது சரியா. அதை நீங்க மானிட்டர் பண்ற அளவுக்கு நாங்க இன்னும் வேற இல்ல, பெரும்பாலும் இதோட அதையும் செஞ்சிருவோம்னு நினைக்கிறேன். செஞ்சுட்டோம்னு சொன்னா ஓகே சரி ரைட். சில தொடங்கும் கிளாஸ் தொடங்க முன்னக்கே விரட்டி கொண்டிருக்காரு இந்த நோக்கமும் அதானப்பன் சரியா. கிளாஸ்ல வெரிட்டி இனிஷியல் எல்லாத்தையும் கிளச்சு போகணும் ஞான் தானே சரியா. அதுல மிஞ்சுறதுக்கு தான் என்ன செய்யணும்டா படிப்பிக்கணும் சரியா. அதுல நான் பயங்கர தெளிவா இருக்கேன், பக்கா தெளிவா இருக்கேன் சரியா. ரைட் ஓகே சரி. என்ன இன்றைக்கு நாங்கள் 2028 டீம் சரியா மெக்கானிக்ஸ் சாப்டரை பற்றி தொடங்க போறோம். மெக்கானிக்ஸ் கிட்டத்தட்ட வெரைட்டி இருப்பாங்கடா, பெரிய பாடம் 1.5 வருஷம் படிப்பீங்கள் ஏன் தானே உண்மை கதை சரியா. வழக்கமா 1.5 வருஷ கதை எப்படின்னா நீங்க டிசம்பர்ல எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஏன் தானே. டிசம்பர்ல தொடங்கினோம்னு சொன்னா கிட்டத்தட்ட மார்ச்ல முடிப்போம் சரியா. அப்ப முதல் மார்ச்ல தொடங்குறவன்டா அடுத்த மார்ச்சுக்கு கிட்டத்தாண்டா கொண்டு ஒரு மாதிரி என்ன செய்வோம் மார்ச்ல அடுத்த பிப்ரவரி கிட்ட தான் கொண்டு முடிப்போம். கிட்டத்தட்ட 1 இயர் படிப்பீங்கள்டா. இவங்க முதலாம் பாடத்தையும் சேர்த்து 1.5 வருஷம் மாதிரி சொல்றோம். பட் உங்களுக்கு அவ்வளவு டைம் இல்ல, உங்களுக்கு அவ்வளவு டைம் இல்லையா இல்லை. ஐ மீன் முதல் வச்ச விட உங்களோட டைம் பரவாயில்ல, பட் இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் குறைவுதான்டா. நாங்கள் ஒரு வருஷத்துல முடிச்சோமா உங்களுக்கு ஒரு 7 மாதத்துல முடிக்க வேண்டிய தேவை இருக்கு சரியா. இப்ப எத்தனையா மாசம், 7 மாசம் இல்லையா நினைக்கிறேன், இப்ப 6ஆம் மாசம். 7, 8, 9, 10, 11, 12 அங்கால நம்ம சொன்ன கணக்கு சரியா 8 மாசம் வரை நினைக்கிறேன் சரியா. அங்கால முதலாம் மாசம் 2ஆம் மாசம் பிப்ரவரியோட முடிக்கணும். மார்ச் டேர்ம் எக்ஸாம் இருக்கு, மார்ச்சுக்கு டேர்ம் எக்ஸாம் வரும், 2வது டேர்ம் எக்ஸாம் வரும். அந்த 2வது டேர்ம் எக்ஸாமுக்கு சவுண்ட் வரைக்கும் போண்டி வரும் விளங்குதானே. இப்போ நாங்க பிப்ரவரிக்கு முன்னுக்கு முடிச்சா தானப்ப உங்களுக்கு மார்ச் மாதம் பிப்ரவரியும் மார்ச்சும் சவுண்ட் மிச்சம் படிப்பிச்சு போட்டு ஐ மீன் ஒரு சவுண்ட்ல குறிப்பிட்ட ஒரு விஷயம் வரைக்கும் செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு வரும் சரியா. சரி எல்லாத்தையும் சொல்லித்தரலாம் ரைட். எடுத்தோடனே அப்பன் கிளாசிக்கல் என்ட்ரி ஆகிறதுக்கு முதல் படிக்கிறதுக்கு முன்னுக்கு அடுத்த இன்னொரு விஷயம் அப்பன் எல்லாருக்கும் ஓஎல் ரிசல்ட்ஸ் வந்துச்சு, நல்ல ரிசல்ட்ஸும் வந்திருக்கும், நாசமா போன ரிசல்ட்ஸும் வந்திருக்கும் ஏன் தானே. அதுல பண்ண கவலைப்படாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், ரிசல்ட்ஸ் குறைஞ்சாக்க கட்டாயம் கவலைப்படுங்க ஏன் தானே சரியா. 8AB எடுத்து ஒரு B A வரையிலண்டா கட்டாயம் கவலைப்படு, அலட்சியமா விட்டுட்டு போகாத. ஏன்டா உதய விளையாட்டு நீ எங்க நடக்க போன்னு கேட்டா 8AB வந்த மாதிரி இப்ப கடைசியா 2AB மெடிசின் மிஸ் பண்ண என்ன செய்யும் ஏன் தானே சரியா. வாய்ப்புகள் நிறைய இருக்குடா அப்பன் சரியா. அந்த விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்றேன் ராசா, 8AB எடுத்தவன் எல்லாம் ஐ மீன் 9A எடுத்தவன் எல்லாம் 9A 8AB 7A 6A எல்லாம் ஃபர்ஸ்ட் சைலோ அல்லது செகண்ட் சைலோ மெடிசின் என்ன பண்ண வரலாறுகள் இல்லை என்று சொல்ல மாட்டேன், இருக்கு. அது சும்மா மோட்டிவேஷன் பேர்ல பாதிக்கு பாதி புடுவாங்கள்டாப்பா ஏன் தானே சரியா. அப்ப அந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க அப்பன். 9A எடுத்து நல்லா ஃபர்ஸ்ட் சைல டாப் பண்ணவனும் இருக்கான், 9A எடுத்து நாசமா போனவனும் இருக்கான். அப்ப இந்த விஷயத்த சொல்றது வந்தப்ப நீங்க கவனமா இருங்கன்றதுக்காண்டி மட்டும்தான் தவிர இது செஞ்சா அது செஞ்சா இதெல்லாம் எதுவுமே டிஃபைன் பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஓயலுக்கும் ஏலுக்கும் சம்பந்தம் இல்ல ஏன் தானே. ஆனா நீங்க ஓயல்ல படிச்ச விஷயங்கள் ஏல லைட்டா அவங்கள பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், அவ்வளவுதான் விஷயம் சரியா. நீங்க இப்ப நாங்க படிக்க போறோம் மெக்கானிக்ஸ்ல, நீ ஓயல்ல படிச்ச முழு விஷயமும் நாங்க படிக்க போறோம் சரியா. அவளாமே ஒரு குட்டி ரிவைஸோட போய் கொண்டிருப்போம் சரியா. ரைட் அடுத்தது ஓகேடா, கடைசி ஃபைனல் டாபிக் சரியா. எங்களுடைய கிளாஸ் என்ன மாதிரி போகும் என்று சொன்னாப்பன் இது முழுக்க
பாஸ் பேப்பரை மெயின் பண்ணி போற கிளாஸ். சரியா, இது முழுக்க முழுக்க பாஸ் பேப்பரை மெயினா வச்சு போற கிளாஸ். அப்பன் சரியா, 1979 இருந்து 2025 வரைக்குமான கேள்விகள் வரும். சரியா, இப்போதைக்கு அப்பன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டியூட் முதலாவது டியூட் வந்தப்ப நான் பிடிஎஃப் அனுப்புவேன். சரியா, டேட் டியூட் வந்தப்பன் சரியா பிடிஎஃப் அனுப்புவேன். சரியா, இந்த பாஸ் பேப்பர் கலெக்ஷன். சரியா, இளைஞர்களுக்கு வந்து இவ்வளவு எம்சிக்யூ நாங்க முழுக்க செஞ்சு கொண்டுதான் போவோம். எது 79 இருந்து 2025 வரைக்கும் செஞ்சு கொண்டு போவோம். பட் என்ன சிக்கல்னா இன்னும் 2 மாதத்துல 2026 அட் பண்ணலாம் இல்லை. அவங்களோட பேப்பரும் அட் பண்ணியப்ப உங்களுக்கு 8ஆம் மாச கடைசியில இந்த மெக்கானிக்ஸ் இந்த மொத்த புக்கும் போஸ்ட்ல அனுப்பிடுவோம். சூம் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரெக்டாருக்கு பிரச்சனை இல்லை. இப்ப 2 மாதத்துக்காண்டியப்ப டியூட் அடிச்சு அநியாயமாக்காம சரியா, இப்போதைக்கு நான் முதல் கொஞ்சம் செக்ஷன் மட்டும், அதாவது இந்த 2 மாதத்துக்கு செய்யக்கூடிய கேள்விகள் இருக்கு தானே, இதுகளை மட்டும் ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப் வடிவில் ஜூம்காரருக்கு தருவேன். டிரெக்டாருக்கு அடிச்சு தரலாம். அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. சரியா, ஜூம்காரர் இதை பிரிண்ட் எடுத்தீங்கடா சரி ஏன் தானே. ரைட், வந்தா பிறகு அதை புக்கா அடிச்சுட்டு சரியா, எனக்கு மெக்கானிக்ஸ் பழைய புக் ஒன்றும் கைவசம் இல்ல. முதல் பேசிக் டிரெக்ட் வந்தாங்களே தெரியும், பேசிக் புக் இருந்த மாதிரி மெக்கானிக்ஸ் புக் வரும். ஆனா என்ன மெக்கானிக்ஸ் 2 புக்கா வரும்டா. மெக்கானிக்ஸ் எம்சிக்யூ கலெக்ஷன் அப்புறம் அது ஒரு பெரிய கட்டா வரும் ஏன் தானே. சரியா, அப்ப 2 புக்கா வரும் ராசா. சரியா, ரைட். அடுத்தது வந்தப்ப உங்களோட நான் தார புக்ல 79 இருந்து அப்ப புக்குன்னு வரைக்கும் நீ பெரும்பாலும் 2025 2026 ஆட் பண்ணித்தான் தருவேன். ஆட் பண்ணித்தான் தருவேன். சரியா, ரைட், ஓகே. தரைக்கப்ப எம்சிக்யூ அவ்வளவு இருக்கும், ஸ்ட்ரக்சரும் அவ்வளவு இருக்கும், எஸ்ஏயும் அவ்வளவு இருக்கும். ஆனா என்ன சிக்கலண்டா, மொத்த எம்சிக்யூவும் செஞ்சு விடுவோம். மொத்த எம்சிக்யூவும் செஞ்சுடுவோம். ஆனா ஸ்ட்ரக்சர் எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் அப்பன் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் தெளிவா கவனிங்கோ. உங்களோட டியூட்ல நான் ஃபுல்லா தந்திருப்பேன். என்ன உங்களுக்கு ஒரு சோர்ஸுக்காண்டி ஆர்வம் இருக்கிறவன் செஞ்சு முடியுங்க. நான் அப்பன் ஃபுல்லா செய்யறதுக்கு எனக்கு டைம் வராது. சரியா, நாங்கள் குறைஞ்சது ஒரு 15 வருடங்கள் சரியா 15 வருடங்களுக்குரிய ஸ்ட்ரக்சரும் எஸ்ஏயும் தான் செய்வோம். சொல்ற கன்செப்ட்ல தானே, குறைஞ்சது ஒரு 15 வருடங்களுக்குரிய செய்வோம். ரைட், இப்ப முழுக்க முழுக்க பாஸ் பேப்பர் கிளாஸா தான் போகும். இப்ப பாஸ் பேப்பர் படிக்கணும்டாப்பன் தியரி கட்டாயம் தெரியணுமா இல்லையா? மெக்கானிக்ஸ் 1/4 கிலோ என்ன விலைன்னு கேட்கிற லெவலுக்கு தான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க ஞான் தானே. அப்ப கட்டாயம் தியரிட்டிக்கலா உங்களுக்கு தெரியணும். சரியா, பட் என்ன பிரச்சனைடா, தியரியும் கொண்டு போய் இவ்வளவு கேள்வியும் செய்யறதுக்கு எனக்கு டைம் காணாது. சொல்ற கன்செப்ட்ல அதால தியரிய விளங்கப்படுத்துறதுல உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டேன். சரியா, நிறைய கதை மாதிரியான சுவாரஸ்யமான நிறைய அலம்புவோம்டா, நிறைய அலம்புவோம் ஏன் தானே. தியரிய விளங்கி படிப்போம். சமன்பாடு தேவை, ஆனா கான்செப்ட விளங்கித்தான் சமன்பாடு போடுற மாதிரி இருக்கும். சோ தியரி உங்களுக்கு மேக்சிமம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தர மாட்டேன். சரியா, இந்த கட்டா நோட்ஸ் ஆப்பன் கிட்டத்தட்ட நீங்க மெக்கானிக்ஸ் சரியா மெக்கானிக்ஸ் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கட்டு கொப்பியில சரியா 2 அல்லது 3 பாவச்சிருவீங்களா அப்பன் ஏன் தானே. இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னட்டு எதிர்பார்க்காத. சரியா, தப்பித்தவரி எவனுக்காவது நோட்ஸ் கட்டா வேணும்னா உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நல்ல வாத்தியை பார்த்துக்கோ. சரியா, நோட்ஸ் வந்து கிட்டத்தட்ட மெக்கானிக்ஸ் ஒரு 4 கட்டுக்குள்ள முடிச்சிருவோம் மொத்தமாவே ஏன் தானே. சரியா, அதாவது 5 கட்டு கோப்பி 3ல வர வேண்டியது நாங்க 4 கட்டுக்கு முடிச்சிருவோம். பதிலுக்கு இன்னொரு வேலை செய்வோம். எப்படின்னு கேட்டா, நீங்க நோட்ஸ் கோப்பி பிரிம்பா வச்சுக்கிற மாதிரி இந்த கேள்வி செய்யறதுக்கு பிரிம்பா ஒரு கோப்பியை மெயின்டைன் பண்ணணும். நான் சொல்ற கன்செப்ட்லாங்க அது என்ன மாதிரி செய்யறதை பற்றி நான் பழக சொல்லி தரேன். எனக்கு கேள்வி தானப்ப மெயின். சரியா, தியரி விளங்கப்படுத்துறதும் கேள்வி சிரம். இனிஷியலுக்கு அவ்வளவுக்கு டக்கு கேள்வி கூட மாட்டோம். ஸ்டார்டிங்ல முதல் 5 கிளாஸ்ல கொஞ்சம் பேசிக் தியரிகள் படிக்கணும் வேணும். அதுக்கு பிறகுதான் கேள்விக்கு சொல்லித்தரலாம். இப்ப இனிஷியலுக்கு சொன்ன அதை எப்படி மெயின்டைன் பண்றது கொள்றதுலாம் பிறகு சொல்லித்தரலாம். நீங்க ஜஸ்ட் ஒரு 3 கட்டு கோப்பியில 4 கட்டு கோப்பி பாவீங்க, கணக்கு பெரிய கட்டு கோப்பி எல்லாம் பாவிக்காதீங்க. அடுத்தது கேள்வி செய்யறப்பன் சிஆர் கோப்பியோ B5 கோப்பியோ என்னவோ அது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பாவச்சு கொள்ளுங்க. அது மேபி ஒரு கட்டு கோப்பியா பாவச்சா பிரியோசனம் தான். ஆனா நான் கேள்வியை தனியே கொண்டாடுறதுக்கான காரணம் அப்போ ஜூம்லைக் எல்லாம் கவனி, நீ இப்ப டாக்டர் இன்ஜினியர் தான் ஏன் தானே. பட் ஃபைனல் எக்ஸாம் கிட்ட வரைக்கும் இவ்வளவு ஒரு கொஸ்டின் மார்க்கா மாறும். அப்பேக்க சரியா நீ திணறு வேற இருந்தோண்டு படிச்சதெல்லாம் மறந்து எல்லாம் திணறு வேற அப்பன். அப்பேக்க உன்கிட்ட லைட்டா உருப்படணும்னா இந்த கேள்விகள் அவ்வளவுக்கும் ஆன்சர்ஸ் விளக்கத்தோட இருக்கும் உமா இல்லையா. அதை இப்ப இருந்தே மெயின்டைன் பண்ணிட்டேன்டா சிறப்பா இருக்கு. அதுக்காண்டி தான் இந்த வேலை சொல்றேன். சரியா, அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் எஸ்ஐக்கு பிரிம்ப ஒரு ஐடியா அப்பன் பிறகு சொல்றேன். கட்டாயம் ரஃப் சீட் பாவிக்கணும். சரியா, அந்த கட்டிங் பேப்பர் கட்டிங் ஏதாவது இருக்குன்னா ரஃப் சீட்டில் எடுத்து வைங்க. ரஃப் சீட் கட்டாயம் தேவை. சரியா, மற்றது அடிமட்டம் யூஸ் பண்ணுங்க. அடிமட்டம் கட்டாயம் தேவை. சரியானே, ரைட். அதுக்காண்டி கோடுகிறதுக்கு எல்லாம் இல்லடா, சில கன்செப்ட்கள் நாங்கள் மெச பண்ணி எல்லாம் பார்க்க வேண்டி வரும். அதெல்லாம் சொல்லித்தரலாம். இந்த ஈர்ப்பு மையம் திணிவு மையம் எல்லாம் சில விஷயங்கள் இருக்குடா, அது சார்ந்து படிக்க இவ்வளவு விஷயம் பார்க்கணும். ரைட்,
இப்ப கிளாஸ் தொடங்க முன்னுக்கு இவ்வளவு ஐடியாக்கள் எல்லாமே சொல்லிட்டேன் சரிதானே ரைட் இப்ப அப்பன் பாடத்துக்கு போகணும் அதுக்கு முன்னாடி எப்பயும் ஒரு பாடம் படிக்கணும்டா அதுல என்னென்ன விஷயம் இருக்குன்னு தெரியணும் சரியா ரைட் அப்ப என்னென்ன இப்படி இந்த பாடத்துக்கு இருக்குன்னு பாப்போம் ரைட் இதுல இன்னொரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்பன் கிளாஸ் முழுக்க முழுக்க தமிழ் மீடியத்துக்கானது ஏன் தானே சரியா பட் இங்கிலீஷ் மீடியமும் டைரக்டா சும்மா அலோவ் பண்ணிருக்கோம் அப்பன் இந்த நான் சொன்ன பாஸ் பேப்பர் கலெக்ஷன் தமிழ்லையும் வரும் இங்கிலீஷ்லயும் வரும் இங்கிலீஷ் மீடியக்காரர் இங்கிலீஷ்ல எடுத்துக்கொள்ளலாம் ஒரே ஆர்டர்ல வருமா சரியா அதுல எந்த பிரச்சனையும் வராது இங்கிலீஷ் மீடியம் கிளாஸுக்கு வரதா இருந்தா ரிசோர்ஸ் கையில வச்சிருக்கணும் கதை கேட்க பைலாங்குலா சொல்லுவோம் ராசா இங்கிலீஷ் மீடியம் இருக்கிற சந்தர்ப்பத்துல சரிதானே ரைட் மற்றபடி உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தனியா 2 கிளாஸ் நடக்கும் அங்க தியரி சொல்லி போட்டு இதோட சேர்ந்தா நீங்க போற மாதிரி இருக்கும் சரியா ரைட் இங்கிலீஷ் மீடியம் இருந்தா எனக்கு முன்னுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்க சரியா மற்றபடி அதை யோசிக்கிட்டு ரைட் அப்ப கவனி அப்ப நாங்க பாடத்துக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம் சரியா பாடத்துக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம் ரைட் இந்த பொறியியல் டாபிக் அப்பன் மெயினா 2 விஷயம் சார்ந்தது ஒன்று அப்போ நிக்கிற பொருட்கள் சார்ந்த ஒரு விஷயம் கதைக்கிறது அடுத்தது இயங்குற பொருட்கள் சார்ந்த ஒரு விஷயம் கதைக்கிறது நிக்கிறது சார்ந்தும் கதைப்போம் இயங்குறது சார்ந்தும் கதைப்போம் இப்ப முதலாவது நாங்கள் இதுல கதைக்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பொறியியல்ன்றதுக்குள்ள முதலாவதா நாங்கள் கதைக்க போறது வந்து பாத்தீங்கன்னா இயக்கவியல் கைனெட்டிக்ஸ் என்று சொல்லுவோம் சரியா முதலாவது இயக்கவியல் டாபிக்கை பற்றி கதைப்போம் சரியா ரைட் பட் இன்னொன்று இந்த புதுசா ஐ மீன் இன்றைக்கு புதுசா கிளாஸுக்கு வந்தாக்கள் சில பேர் ஒரு டவுட்ல இருப்பீங்களானே இன்றைக்கு ஓகேண்டா கண்டினியூ பண்ணுவோம் இல்லாட்டி அப்படியே விடுவோம்னு சொல்லி இந்த டவுட்ல இருக்கிற வெங்காயங்களோட அப்பன் ஒரு கொச்சி எடுத்துருக்க எழுதுங்க ஏன் தானே சரியா அப்புறம் காமெடி பண்ணி கொண்டா தியேட்டர்ல படம் பார்த்தமா இருந்தீங்கன்னு சொன்னா அப்புறம் 4 நாள் கிளாஸுக்கு கஷ்டப்படுவீங்க சரியா தெரியும் படிக்கணும்னு மைண்ட் செட் வந்தாலும் கஷ்டப்படுவீங்க சரியா சோ அதால கொப்பி எடுத்து எழுது சரியா இப்ப இல்ல நான் நோட் பண்ணி போட்டு சொல்றேன் ரைட் ஓகே இயக்கவியல் 2வது டாபிக் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிலையியல் அதாவது இந்த மெக்கானிக்ஸ் பாடமே 2ஆ உடைச்சு கலைப்போம்டா 2ஆ உடைச்சு கலைப்போம் சரியா ஒன்று கைனடிக்ஸ் அடுத்தது சரியா ஸ்டாட்டிக்ஸ் இந்த மாதிரி கலைப்போம் இவ்வளவு தானே சரியா ரைட் இந்த இயக்கவியல்ல வந்துடாப்பன் முதலாவது வந்து நாங்கள் பார்க்க போறோம்னா பேசிக் சொல்லிக்கிறாப்பன் வேகம் ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சி சார்ந்த ஆக்சுவலி இன்றைக்கு நாங்க பார்க்க போறது அதுதான் பேசிக்கான கான்செப்ட் சரியா ரைட் அதாவது சாதாரண நேர்கோட்டு இயக்கம் சாதாரண நேர்கோட்டு இயக்கம் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சாதாரண நேர்கோட்டு இயக்கத்துல வைப்பன் உங்களுக்கு கிடை இயக்கம் வரும் புவியீர்ப்பின் கீழான இயக்கம் வரும் சரியா அதாவது கிடை இயக்கம் சாதாரண இயக்கத்துல நீங்க என்னத்தை பற்றி படிப்பீங்கன்னா கிடை இயக்கத்தை பற்றி படிப்பீங்கள் அடுத்தது புவியீர்ப்பின் கீழான இயக்கம் படிப்பீங்கள் அடுத்தது எறிய இயக்கம் சொல்லி படிப்பீங்கள் அடுத்தது நீங்க பேசிக்ல வரைவுகள் சொல்லி படிச்சிருப்பீங்களானே நான் இங்க மெக்கானிக்ஸ்ல வச்சுதான் அந்த வரைவுகள் சொல்லி தருவேன் சரியா வரைவுகள் சரியா இது வந்து சாதாரண இயக்கவியல் கான்செப்டுக்கு வரும் சரியா நாங்க வந்து அப்ப 2ஆ பிரிக்க இங்கேயும் அங்கேயும் அப்ப சில பேர் வந்து அப்ப நீங்க ஸ்கூல் வழியா அல்லது வேற இடங்கள்ல இதுக்கு ஒரு கோப்பி அதுக்கு ஒரு கோப்பி எல்லாம் வச்சு படிப்பீங்க சரியா நான் அப்படி கொண்டு போக மாட்டேன் 2ம் பாஞ்சு தான் போவோம் சரியா ரைட் அடுத்த வட்டம் சாதாரண இயக்கவியல் அடுத்த ஆப்ஷன் என்ன கேட்டீங்கன்னா விசையும் இயக்கம் டாபிக் வரும் அடுத்தது என்ன பண்ணுறோம் இயக்கத்தின் கான்செப்ட்ல விசையும் இயக்கமும் தம்பி அப்ப விசையும் இயக்கமும் வருதுன்னா முதலாவது நீங்க விசைகளை பற்றி எல்லாம் படிக்கணுமா இல்லையா அப்ப நிலையியலுக்கு நீங்க வரணும் விசைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நிலையியல் நீங்க வரத்தான் வேணும் சரியா அப்ப நிலையியல் என்னத்தை பற்றி படிப்போம்டா முதலாவது விளையுள் விசை துணிரதை பற்றி படிப்போம் அப்போ விளையுள் விசை துணிரதை பற்றி படிப்போம் இதுக்கு 2 மெத்தட் இருக்குடா ஒன்று பேசிக்லயே படிச்சிட்டீங்க என்னது காவி கூட்டல் விதின்னு படிச்சீங்க அது ஒன்று அதை விட பெட்டரான ஒரு மெத்தட் இங்க படிப்போம் விசை இணைகர விதி பரலோகிராம் லோ என்று சொல்லுவோம் சரியா விசை இணைகர விதி டே ஒண்ணும் எழுதாத வெயிட் பண்ணு நான் எழுதுறதுக்கு டைம் விடுவேன் சரியா ஜூங்காரர் கவனமாரு டிரெக்டாரிங் எழுத மாட்டோம் சரியா அப்ப அவ எழுதுறதுக்கு நான் டைம் கொடுப்பேன் இங்க டிரெக்டார் எழுதினா அப்படியே தூக்கி வெளியில போட்டுருவேன் சரியா ரைட் நான் காய்ச்சி முடியும் வரைக்கும் எழுதக்கூடாதா சரியா கவனிக்கணும் சரியா விசை ரைட் இது முடிஞ்சாடாப்பன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாப்பன் ஒரு விளையுள் விசையை பற்றி தெரிஞ்ச எங்களுக்கு அடுத்தது வந்து விசை சமநிலையை பற்றி தெரியணும் விசை சமநிலை அப்ப இதுல வந்து 2-3 கேட்டகரிகள் இருக்குடா ஒன்று எப்படி ஒரு விசைதாக்கி இரு விசைதாக்கி சமநிலை நிக்கிறது 3 விசைதாக்கி சமநிலை நிக்கிறது பல் விசைதாக்கி சமநிலை நிக்கிறது அப்படி ஒரு டாபிக் போகும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சமநிலை வகைகள் என்று சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு சமநிலை ரெண்டு டாபிக் வரும்டா அப்போ ஒன்று சமநிலை வகைகள் அது வந்து பாத்தீங்கன்னா உறுதி சமநிலை உறுதியற்ற சமநிலை நடுநிலை சமநிலை எல்லாம் பிறகு சொல்லித்தரலாம் அப்படி இருக்கும் ராசா சரியா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விசை சமநிலை சரியா விசை சமநிலை 2ஆ உடைச்சு படிப்போம் சரியா இதெல்லாம் ஏன் சொல்றேன்டா இந்த பெரிய பாடத்துல
இப்படி ஒரு அடிப்படை என்னென்ன பாடத்துல இருக்குன்னு தெரிஞ்சு போட்டு படிப்பீங்களா இருந்தா படிக்க படிக்க ஓகே நாங்க இது படிக்கிறோம் இப்ப இவ்வளவு கிடக்கு இவ்வளவு முடிச்சிட்டோம் இவ்வளவு கிடக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வருமா இல்லையா? இந்த விஷயத்துக்கான தான் சொல்லி கொண்டு வரேன். அது 1 இயர் பாடம்னு சொல்லி போடு. 1 இயர் 2 பெரிய பாடம் நாங்க ஒரு 7 மாசத்துல முடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் பிளான் பண்ணி செஞ்சோம்டா சரியா ரைட் ஓகே சமல்லை. அப்ப இந்த டாபிக் பிடிச்சோம்னு சொன்னா கிட்டத்தட்ட நாங்கள் இனி இங்கால படிக்கலாம் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் அப்பன் தொட்டு நாங்கள் சொல்லலாம் முடிச்சுட்டு வருவோம் சரியா. அப்படியே 2 விஷயங்களை பற்றி கதை பண்றாசா. ஒன்று ஈர்ப்பு மையம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஏன் தானே. மற்றது வந்து பாத்தீங்கன்னா திணிவு மையம் சரியா. ஒன்று ஈர்ப்பு மையம் அடுத்தது திணிவு மையம் சரியா. சென்டர் ஆஃப் மாஸ் சொல்லி 2 விஷயம் இருக்குன்றாசா சரியா. 2 விஷயம் இருக்கும். 2 பற்றியும் என்ன செய்யணும் படிக்கணும் சரியா. ஈர்ப்பு மையம் திணிவு மையங்கள் இது சார்ந்தப்ப நீங்கால பெரிய லெவலுக்கு சொல்லும்படியா இல்ல. பட் இவ்வளோத்தையும் தான் இப்ப நம்ம குட்டியா சோட்டா உடைக்கிறோமே தவிர இதுக்குள்ள குட்டி குட்டியா நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறாசா. கதைக்கணும் சரியா கதைக்கணும் சரியா கதைக்கணுமா இதுக்கெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. ரைட். இப்ப விசயம் இயக்கம் டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இதுல நீங்க ஓரளவுக்கு கேள்விப்பட்ட விஷயங்கள் தான்டா. உந்தம் கணத்தாக்கு இதுகளை பற்றி தான் நாங்கள் மெயினா படிச்சு கொள்வோம் சரியா. உந்தம் கணத்தாக்கு எல்லாத்தையும் விட பேசிக் வந்து பாத்தீங்கன்னா விசயம் இயக்கம் டாபிக்லயே ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. ஒரு விசை கொடுத்து ஒரு திணிவு இயங்குமா இருந்தா F7MA சாம்பாடு அப்ளை பண்றது. அதாவது கணத்தாக்கு உந்தக்காப்பு தத்துவம் என்று சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்து கேள்விகள் எக்கச்சக்கமா செய்வோம். பாக்குறது கொஞ்சம் தாண்டா இருக்கும். இதுல ஒவ்வொரு ஐடியா என்ன மெக்கானிக்ஸ் ரியல் லைஃப் எல்லாத்துலயும் பேர் சரியா. அவலாத்துக்கும் விளக்கம் கொடுத்துறப்ப அவலாத்திலயும் வர பாஸ் பேப்பர் அவலாம் செஞ்சு தள்ளி கொண்டுதான் போகும். ஒவ்வொரு பாஸ் பேப்பர் கேள்வியிலும் ஒவ்வொரு ஐடியா சரியா ரைட். வெரிட்ட இல்ல பட் இவ்வளவுக்கு இந்த பாடம் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் அவ்வளவு தான் சரியா. அதை உணர்ந்து படிச்சுட்டீங்கன்னா கட்டிக்காரு ரைட்டா ஓகே. இவ்வளவு முடிச்சாடாப்பன் உங்களுக்கு பஞ்சாயத்து இனித்தான் வரும் சரியா. பட் அடுத்த வார டாபிக்கும் ஓரளவுக்கு ஈஸி டாபிக் தான்டா. 2ம் சேர்ந்த மாதிரி வரும்ன்றாசா. வேலை வலு சக்தி வேலை வலு சக்தி சரியா ரைட். ஆனா என்ன சிக்கல்னு கேட்டா இந்த வேலை வேலை சக்தி இது வேலை வேலை சக்தி வந்துடாப்பன் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இது இயக்கவியலுக்கு நிலைகளுக்கும் ஒரு கொமன் சாப்டர் மாதிரி இருக்கும். அதாவது இப்ப இயக்க சக்தி என்னடாப்பன் இயங்குற பொருட்களை பற்றி கேட்போம். அழுத்த சக்தின்றது இயங்குறதுக்கும் வரும் நிக்கிறதுக்கும் வரும் ஏன் தானே. அப்ப 2க்கும் பொதுவான மாதிரி வரும்டாப்பன் சரியா. அது பிரச்சனை இல்லை. ஆனா பாருங்க உங்களுக்கு அலுப்பு யார் அடிப்பாருன்னு கேட்டா இவருக்கு அடுத்ததாடாப்பன் இயக்கங்களை பற்றி படிக்க முதல் சாதாரண இயக்கம் பிரச்சனை இல்லை. விசயம் இயக்கவும் பிரச்சனை இல்லை. அவ அடுத்ததான் வருவார் ராசா எங்கட கோண இயக்கம். அடுத்த வர்றான் யாரு கோண இயக்கம் ஆங்குலர் மோஷன் என்று சொல்லுவோம் சரியா. ஆங்குலர் மோஷன் அடே இதுல 2 கேட்டகரி இருக்குடா. ஒன்று வட்ட இயக்கம் இது கொஞ்சம் ஈஸி சரியா. இது கொஞ்சம் ஈஸி. அடுத்தது சுழற்சி இயக்கம் இது கொஞ்சம் கஷ்டம் அப்படி எல்லாம் இல்லை சரியா. உங்களுக்கு கோண இயக்கம்னா 2 ஒரே கேட்டகரி ஒரே கேட்டகரி தான். அதெல்லாம் நான் படிப்புக்கு ஈஸியா சொல்லித்தரலாம். நீங்க கேப்சர் பண்ணி பிடிச்சு கேள்வி செஞ்சிட்டீங்கன்னா கட்டிக்கார். ஆனா பொதுவாவே நீங்க உங்களோட மூதாதையர்கிட்ட கேட்டீங்கன்னா இவ்வளவு படிக்கும் வரைக்கும் மெக்கானிக்ஸ் ஓகே. இந்த கோண இயக்கம் தொடங்கினோன்னு 7:30 ஸ்டார்ட் ஆகும் தானே சரியா. ஆக்சுவலி இது உங்களோட ஓஎல்ல நீங்க கேள்வியே படாத ஒரு விஷயமா இருக்கும். அதாவது சுழற பொருட்களை பற்றி கதைக்கிறது சுத்துற பொருட்களை பற்றி கதைக்கிறது. அப்ப இங்க கேள்விப்படாத வார்த்தைகள் எல்லாம் கேட்போம்டா. சடத்துவ திருப்பம் முறுக்கம் ஏன் தானே. இப்படி புது விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்ல. நான் உனக்கு வடிவா கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா இவ்வளவு விஷயத்தையும் மேல படிச்சமே சாதாரண இயக்கங்கள் விசையம் இயக்கங்கள் அவையோட கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா இந்த படம் சப்ப படமா இருக்கு. ஆனா இது ஒரு தனி டாபிக்கா படிக்க வலிக்கிட்டீங்கடா இது உங்களை வச்சு செய்யும். அதுக்கு நான் பொறுப்பு சரியா. அப்ப சிம்பிள் நானும் இதோட கனெக்ட் பண்ணி தான் இப்ப விளங்குது. அட்டெண்டன்ஸ் முக்கியம் ஒழுங்கா வரணும் கொள்ளணும்னு சொன்னதுக்கான ரீசன் எல்லாம் பாருங்க வேற. இதெல்லாம் கிட்டத்தட்ட 6வது மாசம் 7வது மாசம் படிக்க வேண்டிய விஷயம் விளங்குது. அவருக்கு இவருண்ட கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றேன்டாப்பா விளங்குதா. அப்ப நீ ஒழுங்கு இல்லாம இதுக்குள்ள கட்டடிச்சு போட்டு அங்கால வந்தேன்னு சொன்னா பிரயோசனம் இல்லை. இப்ப உங்களுக்கு அட்மிஷன் கூட இப்ப இன்றைக்கு நான் மெக்கானிக் பேசிக்கு நான் நிறைய அட்மிஷன் கேட்டால்கிட்ட கொடுக்கல. கணக்கு பேர் கோவத்துல நீங்கள்டாப்ப இன்றைக்கு ஜாதகம் விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் பிரச்சனை. அப்ப சரியா ஒரு கிளாஸ் அட்மிஷன் கொடுத்தோமா இப்ப இன்றைக்கு மெக்கானிக்ஸ் கொடுக்குறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 5 கிளாஸுக்கு அட்மிஷன் கொடுப்பேன். கொடுத்தேன்டா கிட்டத்தட்ட நிப்பாட்டியே போடுவேன். அதுக்கப்புறம் அட்மிஷன் ஹைட்ரோல வச்சுதான் கொடுப்பேன். டிரெக்டே கொடுப்போம்னா சூமு கொடுக்க மாட்டேன். சொல்ற கன்செப்ட் தானே சரியா. இல்ல அதை மிஞ்சி சூம்ல யாரும் வரையணுமா இருந்தா அவைய தனி டிபார்ட்மெண்ட்ல முதல் போட்டு இவ்வளவு ரெக்கார்டிங்கும் கொடுத்து அவளாக எனக்கு ஒன்னொண்டா கம்ப்ளீட் பண்ணா பிறகுதான் என்ன செய்ய பாப்பேன் வகுப்புக்குள்ள உள்வாங்குவோம். என்னடா இல்லாட்டி அது பெரிய சிக்கல பெரிய அளவுக்கு விளங்காது. சோ இந்த எல்லாத்துக்கு நான் வளைக்க போறேன்றைக்கு உனக்கு விளங்கணும் சரியா. இந்த பாடத்தின் வெயிட் என்ன மாதிரின்றதை நீ விளங்கிக் கொள்ளணும் சரியா ரைட் ஓகே. அப்ப இதை பெரிய நாங்கள் ஆறுதலா படிப்போம் சரியா. இவ்வளவு முடிச்சுட்டோம்டாடா எனித்தாண்டா. அப்ப இவ்வளவு உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் சிலபஸ் இவ்வளவு உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய சிலபஸ். அதாவது நவம்பர்ல நடக்க போற எக்ஸாம் இருக்குல்ல அதுக்கு நாங்க இவ்வளவு படிச்சு முடிச்சாகும்
அது சொத்தி ஃபர்ஸ்ட் டேர்ம். நான் சொல்றது ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் அப்ப நவம்பர் மாதம் வரும். சரியா? ரைட். அதை பற்றி நாங்க கலைப்போம். ரைட்டா? சரி. இப்ப விஷயத்துக்கு வாங்கடா. விஷயத்துக்கு வாங்க. இதுக்கு அங்கால அப்பன் ஹைட்ரோன்னு சொல்லி ஒரு டாபிக் தொடங்கும். இதுக்கு அங்கால ஹைட்ரோ. சரியா? நீரியல் என்று சொல்லுவோம். நீரியல் அல்லது உண்மையில வடிவா சொல்ல போனா பாயியல் என்று சொல்லுவோம். பாயியல். சரியா? ரைட். அப்பன் எப்படி நாங்கள் மெக்கானிக்ஸ்ல இயக்கவியல் நிலைகள் ரெண்டா பிரிக்கிறோமோ அதே மாதிரி இந்த தண்ணிக்க வச்சு கலைக்கிறது சிலதுக்கு ஹைட்ரோன்றது அப்ப ரெண்டாவது பாடம் ஆக்க வேண்டியது மெக்கானிக்ஸ் அது. சரியா? மெக்கானிக்ஸ் அடுத்த செக்ஷன் இவ்வளவு பேசிக்கா தண்ணிக்கு வெளியில வச்சு சாதாரண சூழல்ல வச்சு நடக்கிற விஷயங்கள் இவ்வளவு. இனி கதைக்க போறது தண்ணிக்குள்ள இன்றைக்கு மேலுதேப்புன்னு ஒரு புது விஷயம் எல்லாம் பெருமில்லை, அதெல்லாம் வச்சு கதைக்கிறது. அப்ப இங்கேயும் ரெண்டு வேறும்டா அப்பன். என்னண்டு? அங்கேயும் நிலையியல் ஒன்று இருக்குடா, இயக்கவியல் ஒன்று இருக்கு. மேலுதேப்புனாலே அலர்ஜிக்கோ அதெல்லாம் படிப்போம் ஈஸியா இருக்கும். சரியா? ஓஎல்ல படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாம் ஏல்ல புது விஷயமா அமுக்கமெண்டா என்ன வேகமெண்டா என்னன்னு சொல்லித்தான் திருப்போம். சரியா? அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லையா? ரைட். அப்ப நிலையியல்ல முக்கியமான டாபிக் வந்து ராசா முதலாவது மேலுதேப்புண்டா என்னன்னு தெரியணும். சரியா? அடுத்தது ஆர்க்கிமிடிஸ் மாமா என்ன சொன்னவர் என்று தெரியணும். ஆர்க்கிமிடிஸ் என்ன சொன்னவர் என்று தெரியணும். அடுத்தது இந்த மிதப்பு விதி ஃப்ளோட்டிங் டோருக்கு தானே, இதை பற்றி தெரியணும். சரியா? ரைட். அதெல்லாம் சப்பமேட்டர், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நீ கேட்கலாம் பாத்தியா ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் பயங்கர ஈஸியா இருக்கு. இந்த சமல்ல வயண்டிங்க எல்லாம் படிச்சமே இவ்வளவுக்கும் உதாக்கோணது கனெக்ட் பண்ணி விளையாடும். அப்ப யோசிப்பார், இங்க வராத ஒரு செம்மறைக்கு இது விளங்கும் நினைக்கிற இல்ல, அவ்வளவுதான் விஷயம். சரியா? இந்த மெக்கானிக்ஸ்ல இருக்கிற பிரச்சனை அதுதான். சரியா? இதான் விட்ட பிரச்சனை. ரைட். அடே அப்ப இயக்கவியல் டிபார்ட்மெண்ட் என்ன மாதிரி இயக்கவியல். சரியா? இதுல வந்து பாருங்கடா, அப்ப நீங்க மெயினா ரெண்டு விஷயம். இயக்கவியல்ல பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனை வராத என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த சக்திகளை வச்சு லைட்டா கலைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குத்தான். இருந்தாலும் அது வந்து அப்ப உங்களுக்கு புதுசா ஒரு புது ஐடியா புதுசா வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சொல்ல போனா இந்த ஹெலிகாப்டர் பறக்கிறது எப்படின்னு தெரியும் தானே? எப்படி ஹெலிகாப்டர் பறக்குது எல்லாம் கேள்வி வரும் டீல் பண்ணுவோம். ஃபேன் செட்டை சுத்தும், ஃபேன் காத்த பிடிச்சு கீழே தள்ளும், காத்து ஃபேன் சட்டையே மேல தள்ளும். ஃபேன் சட்டை எங்க இருக்கு? கெளியில இருக்குது. ஃபேன் சட்டை போய்க்க கெளி இங்க இருந்து போகும். இது நார்மலா கெளி பறக்குது. ஃபிளைட் எப்படி பறக்குறது? பிளைன் ஃபேன் மேலேயா இருக்கு, அது சைட்ல இருக்குடா. சைட்ல சுத்தினாடாப்ப அது காத்து பின்னுக்கு தள்ளும், காத்து பிளைட் வேணா முன்னுக்கு தள்ளலாம், என்ன மேல போகும். சரியா? அது என்னென்ன போகும் எப்படி போகும் எல்லாம் இங்கதான் படிப்பு. விளங்குதானே? சரியா? ரைட். அப்ப இதுக்கு ரெண்டு விஷயம் அப்பன். ஒன்று கண்டினியூஸ் ஈக்குவேஷன் தொடர்ச்சி சமன்பாடு. சரியா? ஒன்று தொடர்ச்சி சமன்பாடு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட பெர்னியலின் ஈக்குவேஷன், பெர்னியலின் தத்துவம். சரியா? பெர்னியலின் தத்துவம். சரியா? பெர்னியலின் தத்துவம். இதுல வந்து பாருங்க அந்த பிளைட் பறக்கிற கான்செப்ட் எல்லாம் வரும். பிளைட் பறக்கிறது, சூறாவளி அடிச்சா வீட்டுக்கு உரையன் தூக்கி எறிகிறது, பெர்னியலின் தத்துவம் என்று சொல்லி. ரைட்டா? இவெல்லாம் முடிச்சோம்டா எங்களோட ஒரு வருஷம் மெக்கானிக் சக்சஸ். பாக்குறது குட்டியா இருக்கா இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். ஆனா இது படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய டைம் எடுக்கின்றா சார். சரியா? ரைட். நல்ல விளக்கமா டீப்பா தான் போவோம். சரியா? ஒற்ற அவசரமும் இல்லை. சரிதானே? ரைட். எங்களோட மெயின் டார்கெட் அப்பன் கேள்வி. ஆனா தியரி இல்லாம கேள்வி போயிடாது. அப்ப தியரியை மேக்சிமம் விளங்கப்படுத்திட்டு போவேன். நோட்ஸ் மட்டும் பெரிய லெவலில் கட் பண்ணப்படும். ஷார்ட் நோட்ஸ் மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும். கிட்டத்தட்ட 3-4 கட்டுக்கு வரும்டா நோட்ஸ். ரைட். அப்போ ஒரு குறைக்காம எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறியா? டக்கு ஜூம்ல புதுசா ஜாயின் பண்ணாக்கள், பேசிக் படிக்காதாக்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 26 பேட்ச் போனா அப்புறம் ஒரு பேட்ச் ஒன்று போட்டு செஞ்சிடலாமா? போட் இன்றைக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குடா, அந்த மார்க்கர் கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு. இதை நோட் பண்ணுங்க. சரி, மெயின் கான்செப்ட் தானே, இது பொருளடக்கம் மாதிரியான ஒரு விஷயம் தானே. இதை நோட் பண்ணுங்க. நான் அடுத்த மார்க்கரை மாத்துவோம். கேட்போம். சொல்ல பண்ண டவுட்டாடா? சுபாஸ்கர் இது டவுட்டாடா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாய், டவுட்னா மெசேஜ் பண்ணப்பன்.
சரியா? சரியா? நோட் பண்ணாங்க, நீங்க ஹெடிங்க போட்டுக்கொள்ளுங்க. நேர்கோட்டு இயக்கமா? இது பாடத்துல நோட்ஸ் இல்ல, பாடத்துல என்னென்ன விஷயம் இருக்குன்னு மட்டும் தான் இருக்கு. சோ படம் எழுது. ஓடா இப்ப நீங்க முதல் 2 கிளாஸ் நீங்க நார்மலா ஜாயின் பண்ணலாம். சரியா? அப்புறம் அங்கால உங்களோட மந்த்லி ஃபீஸ் வந்து 2500 வருமா? ஓ, மந்துக்குரியது. சரி. இந்த கிளாஸ் அடுத்த கிளாஸ் பெரும்பாலும் அதுக்கு அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரியா? அவளை கேள்விகள் பெரிய லெவல்ல செய்ய வலிக்கிட்டோம்னா அட்மிஷன் ஸ்டாப் பண்ண வலிக்கிட்டோம். சரியா? மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருக்கும் ஒரு தெரியப்படுத்திடுங்கடா அப்பன். சரியா? 2-3 கிளாஸ் ஜாயின் பண்ணி பார்க்கலாம் தானே? ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க. சரியா? ஜாயின் பண்ணி பார்த்துட்டு செட்டில் ஆனாக்கள் யூஸ் பண்ண கொடுங்க. ஓ, பழைய வீடியோஸுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் 26 பேட்ச் இருக்கல்லோ, அவங்க வெளியில போகும் வரைக்கும் எனக்கு அது உங்களுக்கு ஒரு ஃபைலா கிரியேட் பண்ணி அனுப்புறது எனக்கு டைம் இல்லை. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் பெரும்பாலும் வார 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வைக்க மாட்டேன். 2 எக்ஸாம் தான் வச்சுனாங்க நினைக்கிறேன். சரி, நீங்க உண்டு தானே? நீங்க சரி, 1 தான் வச்சுறேன். 2 கருவியல் எக்ஸாம் வைக்கலண்ணா. சரியா? ரைட். அப்ப ஒரு எக்ஸாம் வைப்போம்டா, கருவிகளுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பேன். சரியா? வாரக்கிழமை மட்டும் வைப்பேன். அது நீங்க புதுசா வந்தாக்க எழுத இல்லை, பிரச்சனை ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? மார்க்ஸ் குறைஞ்சா அதுக்கு பிரச்சனை இல்லையா? ரைட். அடுத்த வைப்பேன் 10ஆம் தேதி 12 ஜூலை 10 வரைக்கும். அது கிட்ட உங்களோட மெக்கானிக்ஸ் பேசிக்கான ரெக்கார்டிங்கை தந்துட்டு அதுக்கு ஒரு பேட்டர்ன் ரெக்கார்டிங்கோ இல்லை ஒரு கிளாஸ் போடக்கூடிய மாதிரி இருந்தால் ரிவிஷன் மாதிரி போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் அடுத்த 3வது எக்ஸாம் வைப்பேனா? சரியா? அங்கேருந்து நீங்க படிக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்க மெக்கானிக்ஸை நீட்டா கொண்டு போனீங்கன்னா சரி. மெக்கானிக்ஸுக்கும் பேசிக்கும் சம்பந்தம் இருக்காது. இருந்தா அந்த இடத்துல மட்டும் நான் விளங்கப்படுத்தி தான் கொண்டு போவோம், நீ யோசிக்காத. ரைட்? எழுதி முடிச்சிட்டீங்களா? நாங்க பாடத்துக்கு இறங்குவோமா? எதியா சுங்கார் எழுதி சரியா? ரைட். ஆக்சுவலி பேசிக் விஷயம் தானே கைக்க போறோம். இப்ப இன்றைக்கு கைக்க போற விஷயம் லைட்டா போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓஎல்ல படிச்ச விஷயங்கள் தான். சரியா? ஒரு மனிதன் சரியா ஒரு குறிப்பிட்ட பாதை குறிப்பிட்ட பாதை ஊடாக பாயிண்ட் பி, அதாவது புள்ளி பிக்கு வந்து சேர்றார். ஏன் தானே இவர் வெளிக்கிடைக்கிறப்பன் அப்பதான் நாங்க டைம் ஸ்டார்ட் பண்ணாங்க T7 சைவர். இப்பதான் டைம் 1 பண்ணி வைக்கிறோம் T7 சைவர். இந்த பாதையில ரீச் பண்ண அப்புறம் நேரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 10 செகண்ட். T7 10 செகண்ட். இப்ப சோ இவட்ட பயணத்துக்கு 10 செகண்ட் நேரம் எடுத்திருக்கு. சரியா? பயணத்துக்கு 10 செகண்ட் நேரம் எடுத்திருக்கு. சரியா? இந்த பாதையின் மொத்த நீளம் பாத்தீங்கன்னு சொன்னா 700 மீட்டர். இந்த பாதையின் மொத்த நீளம் 700 மீட்டர். சரியா? இந்த ஏகம பி புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மிக குறுகிய தூரம். சரியா? ஏகம பி புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மிக குறுகிய தூரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் 200 மீட்டர்.
சரியா 200 மீட்டர் ரைட்டா ஓகே நேர்கோட்டு இயக்கம் கெட்டிங் போட்டீங்க தானே இந்த படத்திற்க கோப்பில ஏத்துங்கோ சரியா இனிஷியல்ல குட்டி குட்டி நோட்ஸ் கொஞ்சம் தந்து தான் போவேன் ஸ்டார்டிங் விஷயங்கள் சரியா பிறகுதான் தேவையில்லாத நோட்ஸ்ல கட் பண்ணுவோம் ரைட் ரீடிங்கா எல்லாரும் ஃபுல்லா இதெல்லாம் ஜோய் வெளியா சொல்லு டக்குனு போகணும் படம் கொஞ்சம் ஓஎல் கிளாஸ்ல இருந்து ஏஎல் கிளாஸ் இந்த வைப்புக்கு வாரது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் பட் இருந்தாலும் சரியா டைம் விடையல ஃபாஸ்டா 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 உங்களோட ஃபீஸ் வந்து மந்த்லி ஃபீஸ் தான் அதாவது சரியா ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்துக்குரிய ஃபீஸ் வந்து நீங்க 10ஆம் தேதிக்குள்ள பே பண்ண வேண்டியிருக்கும் ஒரு மாதத்துல 10ஆம் தேதியில இருந்து அடுத்த 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு டெலிகிராம் சேனல் மெயின்டைன் பண்ணுவோம்டா சரியா அடுத்த 10ஆம் தேதி அடுத்த டெலிகிராம் சேனல் மாத்துவோம் சரியா நீங்க ஆன்லைன்கார ஃபீஸ் பே பண்ண அப்புறம் அடுத்ததுக்கு மாத்துவோம் அப்படியே மாத்திக்கொண்டே இருப்போம் அதுல சப்போஸ் யாருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இருந்தா நீங்க அட்மினோடயோ என்னோடய கதைக்கலாம் சரியா அதுக்கேற்ற ஆல்டர்னேட்டிவ் எல்லாம் செஞ்சு தருவோம் சரியா அதை பற்றி நீங்க எதுவுமே யோசிக்க தேவை சரியாப்பன் ரைட்டா படம் கட்டிட்டீங்களா சரியா ரைட் கிளறி கொள்ளுங்க படத்தில் காட்டியவாறு புள்ளி ஏயில் இருந்து படத்தில் காட்டியவாறு புள்ளி ஏயில் இருந்து படத்தில் காட்டியவாறு புள்ளி ஏயில் இருந்து குறித்த பாதையினூடாக புள்ளி பியை அடைவதற்கு குறித்த பாதையினூடாக படத்தில் காட்டியவாறு புள்ளி ஏயில் இருந்து குறித்த பாதையினூடாக பியை அடைவதற்கு ஒரு மனிதனுக்கு 10 செகண்ட்கள் தேவைப்படுகின்றது எனின் ஒரு மனிதனுக்கு 10 செகண்ட்கள் தேவைப்படுகின்றது எனின் 10 செகண்ட்கள் தேவைப்படுகின்றது எனின் அவர் பயணம் செய்த தூரம் ஒரு மனிதனுக்கு 10 செகண்ட்கள் தேவைப்படுகின்றது எனின் புள்ளி ஏயில் இருந்து குறித்த பாதையினூடாக புள்ளி பியை அடைவதற்கு ஒரு மனிதனுக்கு 10 செகண்ட்கள் தேவைப்படுகின்றது எனின் அவர் பயணம் செய்த தூரம் கமா அவர் அடைந்த இடப்பெயர்ச்சி அவர் அடைந்த இடப்பெயர்ச்சி அவரின் சராசரி கதி அவரின் சராசரி வேகம் என்பவற்றை துணிக இதுக்குதான் நீங்க ரஃப் சீட் பாவிக்கணும் இந்த கேள்வி நான் பம்பலா தந்துட்டேன் ஆக்சுவலி நான் இன்னும் படிப்பிக்கவே இல்லை சரியா லைட்டா உங்களோட ஓஎல்ல இருக்கிற அறிவை இருக்கா செக் பண்ணி பாக்குறேன் சரிதானே எந்த லெவல்ல இருக்கிறீங்க சரிதானே ரைட் அப்ப இதுக்கு நீங்க கேள்வி செய்ய பெரும்பாலும் பிள்ளையா செய்யறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குல்ல அப்ப கொப்பிலேயே நீ செய்வியா இருந்தா திருப்பி அதை வெட்டி கொத்தி கொப்பியை நாசமாக்கி ஏன்னா உங்களுக்கு ஓஎல்ல படிச்ச மாதிரி இங்க புக் இருக்காது உங்களோட நோட்ஸ் காப்பி தான் உங்களோட புக் எவ்வளவுங்கானே நான் நோட்ஸா குறைச்சி தருவேன் சொன்னா அதுக்கான்றப்ப குறைச்சி தரதுக்கான ரீசனே இதை படிக்கிறதுக்கு ஓகே இருக்கணும் சரியா அப்ப இதை வந்து ரஃப் சீட்ல ஆன்சர் போடுங்க ரஃப் சீட்ல காப்பி இந்த பின்பக்கத்துல ஆன்சர் போடும் இன்றைக்கு போட ரஃப் சீட் எடுத்து வச்சிரு டிரைவன் கிளச்சா பரவாயில்ல அப்பன் கதையின்டா என்ன தூரம்டா என்ன வேகம்டா நேரம் எல்லாம் கதைக்க போறோம்டா டெபினிஷன் போட்டு அழகு பரிமாணத்துல இருந்து எல்லாம் கதைக்க போறோம் பட் முதல் கட்டமா கேள்விக்கால போறது ஈஸியா இருக்கும் அதுக்கான தான் கேள்வியத்தார்
சரியா? ரைட். முதலாவது தூரம். தூரம் எப்படிடா பாக்குற? தூரம் அடைய தூரம் எப்படி பாக்குறது? அவரு டிஸ்டன்ஸ் சொல்லுவோம், இங்கிலீஷ் மீதுல டிஸ்டன்ஸ் சொல்லுவோமா? ரைட். துணிக்கு ஒரு அடைய பயணம் செய்யற தூரம் என்னடாப்பன் அவற்றை பயணப்பாதை மொத்த நீளம். இவர் இப்படி வளைஞ்சு 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 பயணம் செஞ்சார் இல்ல, அந்த பயணப்பாதை நீளம் என்னன்னு சொல்லுங்க. நாங்கள் தந்திருக்கிறோம் அந்த பயணப்பாதை நீளம் என்னன்னு சொல்லிட்டு தந்திருக்கிறோம் 700 மீட்டர் என்று சொல்லி தந்திருக்கோம். அப்ப சிம்பிள் கன்செப்ட் ஆப்பன் இவர் அடைந்து அல்லது பயணம் செய்த தூரம் பாத்தீங்கன்னு சொன்னா 700 மீட்டர். அப்போ தூரம்ன்றது எண்ணிக்கணியமா காவிக்கணியமா? எண்ணிக்கணியம். சோ எந்த பிரச்சனையுமே இல்லை, சரியா? ஆனா அடுத்ததுலதான் சம்பவம் இருக்கிறாசா. தலைவர் அடைந்த இடப்பெயர்ச்சி. தலைவர் அடைந்த இடப்பெயர்ச்சி இருக்குல்ல, இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி. அப்ப இங்கதான் பாருங்க அப்பன், சரியா? இடப்பெயர்ச்சின்றது எப்படி என்னன்னு கேட்டா நோட்ஸ்ல தர போறோம். இப்ப சும்மா சொல்லி ஒண்ணு போறோம். ஒரு துணிக்கின்ற பயணத்தின் போது அவற்றை ஆரம்ப இறுதி புள்ளிகளுக்கு இடப்பட்ட மிக குறுகிய தூரம், மிகவும் குறுகிய தூரம் பயணப்பாதை மிக குறுகிய தூரத்தை நாங்க சொல்லுவோம் என்றாப்பன் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி அப்ப பாத்தீங்கன்னா ஏக்கும் பிக்குமான ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 200 மீட்டர். டிஸ்பிளேஸ்மென்ட் என்றது, சரியா? ரைட். குறைந்த ஒரு ஆரம்ப இறுதி புள்ளிகளுக்கான ஆகவும் குறைந்த தூரம் இடப்பெயர்ச்சி என்று சொல்லுவோம், சரியா? அப்ப இந்த கதையின் இடப்பெயர்ச்சி எவ்வளவு வரப்போது? 200 மீட்டர். சந்தோஷமா போடுவீங்க, ஆனா புல, சரியா? ரைட். ஏன்னு கேட்டா இடப்பெயர்ச்சி என்ன கணியம்? காவி கணியம். ஓஎல்ல நீ இவ்வளவுக்கு டீப்பா யோசிச்சது கிடையாது. ஓஎல்ல படிச்சதுதான் நாங்க ஏஎல்லையும் படிக்க போறோம், சரியா? ஆனா கொஞ்சம் டீப்பா, சரியா? எங்களுக்கு தப்பி தவறு எஸ்ஏல கேள்வி வரைக்கும் நீ 200 மீட்டர் மொட்டையா விட்டு வந்தீங்கன்னா மார்க்ஸ் வராது, தானே? அப்ப மென்ஷன் பண்ணுவோம்டா இடப்பெயர்ச்சி எப்பயும் ஆரம்பத்திலிருந்து இறுதியை நோக்கி. அப்ப ஆரம்ப புள்ளி இது, இறுதி புள்ளி அது. அப்ப எந்த டிரெக்ஷன்ல வைக்கணும்? இந்த டிரெக்ஷன்ல. அப்ப நீங்க எப்படி கொடுத்திருக்கணும் ராசா? இந்த டிரெக்ஷன்ல 200 மீட்டர் கொடுத்திருந்தீங்கன்னா சரி. இதை விட துல்லியமா குறைக்கிறேன்னா இன்னொரு வழி இருக்கு. என்ன வழி சொல்லுங்க? ஏல இருந்து பிஏ நோக்கி, ஏல இருந்து பிஏ நோக்கி ஏ போடு பி போடு மேல ஒரு கோடை போடு. மேல ஒரு கோடை போட்டா காவி. மேத்ஸ்காரர் படிப்பீங்க, கீழே கோடு போட்டாலும் என்னதான்டா காவி தான். பட் எங்களுக்கு பிசிக்ஸ்ல நாங்க மோஸ்ட்லி அந்த மேலதான் போட்டு பழகிட்டோம். பயோ மேத்ஸ்காரர் எல்லாருக்கும் சேர்த்து ரைட். ஓகே, நாங்க மேல போட்டு பழகிட்டோம். ஆனா அதுலயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கிறப்ப நம்ம ஏபி என்று போட்டுறப்ப 200 மீட்டர், சரியா? 200 மீட்டர். ரைட். இன்னொரு வெங்காயம் என்ன செய்யுதுண்டா, உனக்கு ஏபி தானே போடணும், நான் கொஞ்சம் சொத்தி என்று போட்டு அது ஒரு கோவலம் கட்டது மாத்தி போடுது. அப்படி பிஏ 200 மீட்டர், சரியே? புள்ளடா, அது புள்ள, சரியா? நீ பிஏ என்று போட்டிருந்தா அதோட விளக்கம் என்ன சொல்லுவா? பில இருந்து ஏ நோக்கி இடமே இருக்காரு தலைவர் இங்க இருந்து வலிக்கிட்டு அங்கே இல்லை போனவர். அப்ப ஏல இருந்து பிஏ நோக்கிண்டா ஏபி ஓர்டர் முக்கியம். ஏபி போட்டு கோடு போட்டீங்கன்னா ஏல இருந்து பிஏ நோக்கி, பிஏ போட்டேன்டா பில இருந்து ஏ நோக்கி. கதை விளங்குதா? சரியா? ரைட். ஓகே, வெயிட் பண்ணு, நோட் பண்ணாத, சரியா? அப்படியே கட் பண்ணிட்டு கதி என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, கதி என்ன கதையண்டா? துணைக்கு அடைந்த தூரத்தின்கள் நேரம். அப்ப இவர் பயணம் செய்த தூரம் பாத்தீங்கன்னு சொன்னாரா 700 மீட்டர். பயணம் செய்த தூரம் பாத்தீங்கன்னா 700 மீட்டர், சரியா? நேரம் எடுத்த நேரம் 10 செகண்ட். இப்போ ஒரு சின்ன சிக்கல் வரும். அப்ப நீங்கள் இந்த கால்குலேஷன் பார்ட்ல கேட்கலாம், ஒரு சமன்பாட்டுல போடும். எங்களுக்கு பிசிக்ஸ்ல பயங்கர பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஒரு கால்குலேஷன் பார்ட் செகண்ட் பார்ட்ல செய்ய போறோம்டா முதல் சமன்பாடு எழுதணும், பிரதியிடணும், மார்க்ஸ் அழகோட விட இருக்கணும். இந்த 3 ஸ்டெப்புக்கு மார்க்ஸ் இருக்கு. நான் இப்ப அந்த பெரியன்ல போடா, இப்ப சும்மா விளக்கமா சும்மா என்ன சொல்றேன், அதனால நான் கதையின் போட நேரடியாக போட்டேன்டா, சமன்பாடே போடல, சரியா? சமன்பாடு போடக்க அழகோட பிரதியிடணுமா அல்லது அழகு தேவையில்லையா? அப்ப தெளிவாரு. இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, கெமிஸ்ட்ரியில பிரதியிடைக்கே அழகு இருக்கணும். கெமிஸ்ட்ரியில பிரதியிடைக்கே அழகு இருக்கணும். பட் பிசிக்ஸ்ல பிரதியிடைக்கு அழகு தேவையில்லை, ஜஸ்ட் விடைக்கு மட்டும் அழகு கொடுத்தா போதுமானது, சரியா? கெமிஸ்ட்ரியில என்ன பிரச்சனை ஆப்பன், பயோக்காரன் மேத்ஸ்காரர் எல்லாருக்கும் ஆப்பன், சரியா? அதுல என்ன சிக்கல்னு கேட்டா அவனுக்கு பாதிப்பு இருக்கிறப்ப அழகு மாற்றம் செய்யறது பெரிய பிரச்சனையா இருக்கும். பட் உங்களுக்கு பிசிக்ஸ்ல அழகு மாற்றம்ன்றது நீங்க ஏற்கனவே பேசிக்ல பிராக்டிஸ் பண்ண விஷயம், விளங்குதானே? அப்ப எங்களுக்கு பிரதிரேக்க அழகோட எதிர்பார்க்கறது இல்ல, கடைசி விட அழகோட இருக்கோண்டு எதிர்பார்ப்பேன், சரியா? சின்ன விஷயம். அப்ப என்ன வேகம் வரப்போகுது, என்ன கதி 70 மீட்டர் செகண்ட் -1 அளவோட கொடுத்தீங்கடா, சரி, சரியா? அப்படியே கட் பண்ணி வேகம் பாத்தீங்கடா, வேகம் பாத்தீங்கடா அங்கதான் இப்ப புலவிடவியல், சரியா? இப்ப வேகம்ன்றதுக்கு 700 மீட்டரை கன்சிடர் பண்றதா 200 மீட்டரை கன்சிடர் பண்றது?
ஒட்டு சிக்கலும் இல்ல, வேகம் என்றா இடப்பெயர்ச்சிங்க நேரம். அவர் என்னதான் சுத்தி சுத்தி போனாலும் இடப்பெயர்ச்சி எவ்வளவு 200 தானே. அப்ப நீங்க யோசிக்க தேவையில்லை. இப்ப இதை உறுதிப்படுத்துறதுக்கு இன்னும் நிறைய கேள்வி எல்லாம் செய்ய போறோம்னா அப்ப விளாங்க பாரா. இப்ப 200 கீழ் சரியா 10. நான் உங்களுக்கு பிரதிரேக்க அழகு போட்டு காட்டு இல்லையா? ரைட், ஓகே. 20 மீட்டர் செகண்ட் -1 எந்த டிரெக்ஷன்லடா? இந்த டிரெக்ஷன்ல. அப்படி டிரெக்ஷன் லைட்டா போட்டு காட்டுறது பெட்டர். சரியானே? எப்படி? ஆக்சுவலி வேகத்துல பெரும்பாலும் உங்களை டிரெக்ஷனை எதிர்பார்க்கிறேன். சரியா? ரைட், அதெல்லாம் நானும் அதை பெருசா கண்டுக்காம இருக்கேன். சரியா? இதற்கு நோட் பண்ணீங்கன்னா நாங்கள் ஒவ்வொன்று எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதி விடுவோம். இதற்கு நோட் பண்ணி முடிச்சிடும். இதை நோட் பண்ணி முடியுங்க. தேவைப்படைக்க சொல்லி தரலாம் அந்த விஷயங்களா. இனிஷியல்ல வந்தாங்களப்பன் போன திங்கட்கிழமை நினைக்கிறேன் நகரநூல் காட்டி படிக்க வேண்டியது. சரியா? கிளாஸ் எடுக்கலாம் போயிட்டது. சரியா? அந்த கிளாஸ் இன்னொரு நாள் போட்டு எடுத்துடலாமா? நகரநூல் காட்டின கன்செப்ட். சரிதானே? ரைட். இன்னைக்கு நகரநூல் காட்டி முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் மெக்கானிக்ஸ் யோசிச்சாண்டா. பட் ஏற்கனவே சோ அதெல்லாம் இப்ப இன்னைக்கு மெக்கானிக்ஸை தொடங்கிட்டேன். சரியா பூ? ரைட். ஒரு கீழே ஒன்றுண்டா எழுதுவோமா? இதை நோட் பண்ணிட்டீங்க. நான் நோட் பண்ண முடியலையா? கெரியா நோட் பண்ணு. கெரியா நோட் பண்ணுங்க. சரியா? பெரும்பாலும் நாங்கள் இன்றைக்கு எம்சிக்கள் செய்ய மாட்டோம்டா. இன்றைக்கோ அடுத்த கிளாஸோ எம்சிக்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சரியா? இப்படியான இனிஷியல் கேள்விகளும் தியரிகளும் தான் பார்த்துருப்போம். சரியா? நான் முடிச்சு போட்டு தான் அப்படி எம்சிக்கள் ஒவ்வொரு செக்ஷன் இப்போ உங்களுக்கு கதிவேகம் தூரத்தை பற்றி கழிக்கிறேன் தானே. இதே மாதிரி ஆர்முடுகள் அமர்முடலை பற்றி கழிச்சு நியூட்டன் சமன்பாடுகளை பற்றி படிச்சுட்டோம் சொன்னா அதுல வந்த பாசிபிள் கேள்வி உடனே செய்வோம். பேசிக் எப்படி கொண்டு போனோமோ அதே மாதிரி தான் போகும் மெக்கானிக்ஸ்மா. சரியா? பெரும்பாலும் ஒரு இன்னொரு 10-15 கிளாஸ் போனா அப்படி ஒவ்வொரு கிளாஸும் தியரி படிக்க கேள்வி செய்யக்கூடிய மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். இனிஷியலுக்கு அப்ப இது கட்டாயம் ஃபவுண்டேஷன் தெரியணும். ஆனா இந்த விஷயங்களுக்கு எங்களுக்கு பாஸ் பேப்பர்ல கேள்வி அவ்வளவுக்கு வார இல்லை. இதெல்லாம் ஓயல் கணக்கு தான் இதெல்லாம் ஏன் தானே. சரியா? இது வாரல. அப்ப இது என்னதுக்கான கதைக்கிறோம்னா லைட்டா அவங்களோட டேர்ம் எக்ஸாம் கருத்துல கூட இல்லை வேணும் அங்க வரும். சரியா? அங்க இதெல்லாம் வரும். சரிதானே? ரைட். அப்ப அதுக்கும் சேர்த்தான் கேட்சுட்டு போறோமா? ரைட். வார இல்லை. சில ஜூம்ல யோசிக்கும் இந்த பேப்பர் கிளாஸ்னு சொன்னா பார்த்தா தியரி தான் படிக்க சொல்லிருக்காங்க. சரியா? ரைட். கிளாஸ் அப்படித்தான் போகும். ரெண்டு மிக்சிங் மோட்லாம் போகுமா? பேப்பர் தான் மெயின். ஆனா தியரி சொல்லலாம் பேப்பருக்கு போக மாட்டோம். ரைட். சரி, கவனியா அவருக்கு ஒவ்வொன்று எழுதுவோமா? தூரம் கொண்டு போட்டு எழுதுங்கடாப்பன். துணிக்கை பயணம் செய்த பயணப்பாதையின் மொத்த நீளம் தூரம் எனப்படும். தூரம் என்று போட்டு டேஷ் பண்ணி எழுதுங்க. தூரம் என்று போட்டு டேஷ் பண்ணி எழுதுங்க. துணிக்கை பயணம் செய்த பயணப்பாதையின் மொத்த நீளம். துணிக்கை பயணம் செய்த பயணப்பாதையின் மொத்த நீளம் தூரம் எனப்படும். துணிக்கை பயணம் செய்த பயணப்பாதையின் மொத்த நீளம் தூரம் எனப்படும். சரியா? என்ன அலகு வரும்? அலகு கீழே அலகுன்னு போட்டு எழுதிக்கணும். மீட்டர் செகண்ட் -1. பரிமாணம் LT -1. சரியா? எழுது பஞ்சு பார்க்காத. சாரி, தூரம் அலகு மீட்டர் அலகு மீட்டர். சரியா? ரைட். சரியானே? ரைட். தூரத்தின் அலகு என்னடா? அலகு எஸ்ஏ அலகு மீட்டர். அதே மாதிரி அவற்றை பரிமாணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியா? எல். இதேதான் அடுத்த ஒரு இடப்பெயர்ச்சிக்கும் வரும். அடுத்த இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி
பயணத்தின் ஆரம்ப இறுதி புள்ளிகளுக்கான மிகவும் குறுகிய தூரம். பயணத்தின் ஆரம்ப இறுதி புள்ளிகளுக்கான மிகவும் குறுகிய தூரம். பயணத்தின் ஆரம்ப இறுதி புள்ளிகளுக்கான மிகவும் குறுகிய தூரம் இடப்பெயர்ச்சி எனப்படும். இது ஒரு காவி கணியம் எல்லாம் நான் அந்த மினக்கு எடுத்தல. சரியா, அது உங்களுக்கு தெரியும் தானே காவி கணியம் என்று சொல்லி. இந்த கேள்வியில வச்சு எல்லாம் பண்ண எடுத்துட்டோம். இல்லாண்டே மறைங்க நான் பிழைண்டு போட்டு காட்டிக்கன்னா நீயும் கொப்பியில் எழுதி பிழைண்டு போட்டு காட்டு. யோசிக்க நான் இங்க வேலை மெனக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். சரியா, அவே அங்க சோட்டா பண்ணெடுத்து இருப்பிடும். வெள்ளுப்பன்னு சொல்லிக்கிறாங்க. ரைட்டா, சூம் டைரக்ட் எல்லாம் தான் நோட் பண்ணுவாங்க. சூங்கார கொப்பி செக் பண்ணுவேன். அவனை பிளவுல எழுதி அல்லது எங்கேயாவது பண்ணெடுத்து வச்சிருந்தீங்கண்டா எங்கேயாவது ஒரு நாள் சிக்குவீங்கடா, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும். சரியா, அட்லீஸ்ட் டூர் வரைக்காவது சிக்குவீங்கடா. அங்க வச்சிருக்கு சம்பவம் உங்களுக்கு. சரியா, ஒழுங்கா நோட்ஸ் எழுதணுமா? ரைட், நானே நோட்ஸ் கொஞ்சம் தான் தரேன், அதை வடிவா எழுதுங்க. சரி, அப்படி இடப்பெயர்ச்சி சொல்லிட்டீங்களா? இடப்பெயர்ச்சி என்னடாப்பன்? ஒரு பயணப்பாதையின் ஆரம்ப இறுதி புள்ளிகளுக்கான மிக குறுகிய தூரம். சரியா, என்ன அலகு? எஸ் அலகு. அதே மீட்டர் தான், அதே பரிமாணம் எல்லாம் விளங்கின மாதிரி நோட் பண்ணிக்கோள். சரியா, ரைட். அப்படியே அடுத்தது கதி. கதி கதி கதி. சரியா, கதி எழுதிக்கோள். ஓரலகு நேரத்தில் ஓரலகு நேரத்தில் ஓர் அலகு நேரத்தில் துணிக்கை பயணம் செய்த தூரம் கதி எனப்படும். ஓர் அலகு நேரத்தில் துணிக்கை பயணம் செய்த தூரம் கதி எனப்படும். ஓர் அலகு நேரத்தில் துணிக்கை பயணம் செய்த தூரம் கதி எனப்படும். என்ன எஸ் அலகு? மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். நோட் பண்ணு. சரியா, எஸ் அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். கதி என்று ஓடல இருப்பீங்கள்டா. ஓர் அலகு நேரத்தில் துணிக்கை பயணம் செய்த தூரம் கதி எனப்படும். தம்பி, அலகு அலகுன்னு சொன்னோம்டா, பேசிக்லயே சொல்லி தர. அலகு அலகுன்னு சொன்னோம்டா சமன்பாட்டுல அடியில இருக்கு, அடியில இருக்கு, சமன்பாடு அடியில இருக்கு. நீங்க அலகு நேரம் என்று சொல்றோம் சொல்றப்ப நேரம்ன்றது சமன்பாடு பகுதி அடியில இருப்பார். அவ்வளவுதான் விஷயம். சரியா, இப்ப இன்னைக்கு ஹீட்ல எல்லாம் படிப்போம். அலகு நேரத்தில், சரியா, இப்படி படிப்போம். அலகு திணிவை அலகு வெப்பநிலையால் உயர்த்த செய்யப்பட வேண்டிய அல்லது உயர்த்துவதற்கு வழங்க வேண்டிய சக்தியின் அளவு வரும். அலகு திணிவை அலகு வெப்பநிலையால், ரெண்டு பேர் அலகுன்னு சொல்றோம் இல்ல, அலகு திணிவும் சரி அலகு வெப்பநிலையும் சரி, திணிவு வெப்பநிலை ரெண்டுமே கீழே இருக்கும். அப்ப விளங்குதானே? அலகுன்னு யாரை சொல்றோமோ அவையெல்லாம் ஈக்குவேஷன்ல கீழே இருப்பினும். அதான் கதையா. ரைட். இப்ப அலகு நேரத்தில் துணிக்கை பயணம் செய்த தூரம் கதி எனப்படும். ரைட். அவற்றை எஸ் அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். பரிமாணம் எல்டி மைனஸ் ஒன். பரிமாணம் எல்டி மைனஸ் ஒன். சரியா, பரிமாணம் எல்டி மைனஸ் ஒன். சரியாடா, ரைட். அப்படியே வேகம் வேகம் வேகம். அங்க அலகு நேரத்தில் துணிக்கை பயணம் செய்த தூரம் என்ற மாதிரி இங்க அலகு நேரத்தில் துணிக்கை அடைந்த இடப்பெயர்ச்சி வேகம் எனப்படும். அதேபோல் அலகு நேரத்தில் துணிக்கை அடைந்த இடப்பெயர்ச்சி வேகம் எனப்படும். அலகு பரிமாணம் எழுதாது இன்னொரு வசனம் சொல்றேன்னா, ரைட். அலகு நேரத்தில் துணிக்கை அடைந்த இடப்பெயர்ச்சி வேகம் எனப்படும். இன்னொரு டெபினிஷன் சொல்லி விடுறேன். சரியா, ஒரு காரணத்துக்காண்டித்தான். அலகு நேரத்தில் துணிக்கை அடைந்த இடப்பெயர்ச்சி வேகம் எனப்படும். சரியா, அல்லது என்று போட்டு எழுது. அல்லது அல்லது ஓஆர் என்று போட்டு எழுது. ஓஆர். சரியா, ரைட். ஒரு விளக்கம் சொல்றேன், அதை முடிஞ்சா கேட்ச் பண்ணு. இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் வேகம் எனப்படும். இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் வேகம் எனப்படும். இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். ஆக்சுவலி இது பின்னுக்கு தாண்டா, இன்னொரு 15-20 கிளாஸ் போகத்தான் இந்த விஷயம் படிப்போம். பட் முன்னக்கே லைட்டா கொளுத்தி போட்டேன்டா, அப்புறம் பின்னுக்கு உங்களுக்கு படிக்க ஓகேயா இருக்கும் இல்லை? ரைட், அதான் விஷயமா நோட் பண்ணி. அல்லதுன்னு போட்டு இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் வேகம் எனப்படும். இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் வேகம் எனப்படும். கவனிங்க, இந்த வீதம் என்று சொல்றேன் தானே, ஓஎல்ல வீதம் என்று சொன்னா என்ன செய்றீங்க? ஓஎல்ல வீதம் என்று சொன்னா, ஓஎல்ல வீதம் என்று சொன்னா என்ன செய்றீங்க? வீதம் என்று சொன்னா லாப சதவீதம், நட்ட சதவீதம். என்ன செய்வீங்க? அந்த பின்னத்தை 100ஆல பெருக்கி வீதம் என்று சொல்றேன். பௌதிக கணியம் என்று சொல்லி இப்ப நாங்க சொன்னது இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். இதே மாதிரி வேக மாற்ற வீதம், உந்த மாற்ற வீதம். எவ்வளவு தானே? இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி மாற்ற வீதம் என்று சொல்லுவாரா இருந்தா சம்பந்தப்பட்டவரை நேரத்தால பிரியுன்ற அர்த்தம். நான் சொல்றேன்னு சொல்றாங்க, சம்பந்தப்பட்டவரை நேரத்தால பிரியுங்கன்ற அர்த்தம். நான் சொல்ற ஐடியா விளங்குதா? சம்பந்தப்பட்டவரை நேரத்தால பிரிக்கணும். அப்ப இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்கி இருக்கும் பாருங்க. வேகம்ன்றது இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் என்றா இவர் பயணம் செய்ய ஒரு இடப்பெயர்ச்சி வித்தியாசம் அடைந்தானே, இவர் அடைந்த இடப்பெயர்ச்சிய நேரத்தால பிரியுங்கன்ற அர்த்தம். உந்த மாற்ற வீதம் என்று சொல்லியிருந்தா இப்ப சொல்லல, எனக்கு சொன்னா உந்த மாற்ற வீதம் சொன்னா
உந்த மாற்றத்தை நேரத்தால விரிப்போம். வேக மாற்ற வீதம் என்றா வேகத்துல ஏற்பட்ட மாற்றத்தை நேரத்தால விரிப்போம். இப்ப விளங்குதா வீதம் என்றா என்ன கதைன்னு சொல்லி? அவ்வளவுதான் விஷயம். சரியா? இதை உங்களுக்கு தேவை என்றா எங்கேயாவது ரஃபா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வீதம் வீதம் என்று வந்தா சம்பந்தப்பட்டதுல கணியத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை நேரத்தால பிரிக்கணும் என்றதை உங்களுக்கு விளங்கின மாதிரி நீங்க எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியோ? சரியாடா? ரைட். சரியா? ஓகே. இப்ப இன்னொரு கேள்வி ஒன்று தாரன். சரியா? இன்னொரு கேள்வி ஒன்று தாரன். ட்ரை பண்ணுங்க. சரியா? வழக்கமான கதை தாண்டாப்பன். 6 மீட்டர் கேள்வி எழுது. 6 மீட்டர் ஆரையுடைய வட்டப்பாதை, 6 மீட்டர் ஆரையுடைய வட்டப்பாதை ஒன்றின் 6 மீட்டர் ஆரையுடைய வட்டப்பாதை ஒன்றின் வழியே 6 மீட்டர் ஆரையுடைய வட்டப்பாதை ஒன்றின் வழியே மனிதன் ஒருவன் 6 மீட்டர் ஆரையுடைய வட்டப்பாதையின் வழியே மனிதன் ஒருவன் புள்ளி ஏயிலிருந்து புள்ளி பிக்கு நகர்கின்றான். புள்ளி ஏயிலிருந்து புள்ளி பிக்கு நகர்கின்றான். புள்ளி ஏயிலிருந்து புள்ளி பிக்கு நகர்கின்றான். சரியா? புள்ளி ஏயிலிருந்து புள்ளி பிக்கு நகர்கின்றான். பயணத்துக்கு 10 செகண்ட்கள் தேவைப்பட்டது எனின் 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 என்ன என்ன கேப்பன்? வழக்கமான அதே கேள்விகள். சரியா? துணிக்க பயணம் செய்த தூரம் யாது, இடப்பெயர்ச்சி யாது, கதி யாது, வேகம் யாது, சூங்கார் ஆன்சர் மெசேஜ் பண்றீங்களா? ரைட். 2 நிமிஷம் டைம். டக்கு டக்குன் டக்கு டக்குன் டக்கு டக்குன் 6 மீட்டர் ஆரைக்கு பெருமானம் தெரியல. ஆரையா ஆர் சிமோல் ஆர் எடுத்திருக்கேன். சரியா? ரைட். டக்கு டக்குன் டக்கு டக்குன் பண்ணு. சரியாடா? ஜூம்கார் ஆன்சர் மெசேஜ் பண்ணுங்க. காமெடி பண்ணக்கூடாது. சொல்லி இன்றைக்கு வதைக்க மாட்டேன் தான்டா. சரியா? இன்றைக்கு நீங்க விரும்பினாங்க மெசேஜ் பண்ணி மிச்சாக்கள் சிரிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா அடுத்தடுத்த கிளாஸ் வதைப்பேன். சரியா? ரைட். நம்மள மெசேஜ் பண்ணு. இல்ல சரி, அடுத்த கட்டம்டா. சரியா? முதல் மெசேஜ் பண்ணி பழகு, ஆன்சர் சொல்லி பழகு. பாப்பம் இருக்கலாம். சரியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். அக்காமர் என்ன ஆன்சர்? கோதாவாரிஸ் கையால வட்டங்கை கொண்டுகிறியே. மிஹ்னாஸ் பாப்பம்.
ஆனால் ஒரு சின்ன பிள்ளை இருக்கு நினைக்கிறேன், செக் பண்ணு. ஜூங்கர் ஆன்சர் மெசேஜ் பண்ணுங்கடா. கிசாந்த் அண்ணா ஆன்சர் என்ன? உபயாக்கா அங்கள சியாமண்ணா ரோல் நிக்கிறியே அல்ல நித்ரியா பாட்டியா கிளிநொச்சி தனையன் கேதி ஆன்சர் மெசேஜ் பண்ணு. கரியா 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 என்ன வருது? எதுக்கு என்ன வருது? நாளை சொல்லு. முதலாவது சொல்லு, தூரம் சொல்லு. குண்டுங்கள் 2 பையா தர்க்கம் பையார் மீட்டர். கடைசி வேகம் என்ன வந்துச்சு? வேகம் 6x5 யாருக்கு தெரியும்? சரியா? டே இதுல லைட்டா பைதரஸ் மாமாவை ஹெல்ப்புக்கு கூப்பிடணும்டா. எங்கிறதுக்கு சுற்றளவுல எனக்கு பிரச்சனை வராது. அப்பன் இது வந்து உங்களுக்கு இதுல 90 ரூபாய் தானே. இதை பாருங்க, செங்கோணம் அமைச்சு விளையாடிக்க. இதுல செங்கோணம் அமைச்சு விளையாடிக்கிறோம் இல்லை? அப்ப நீ இதுல கணக்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருக்க. டேய் 90 ரூபாய்டா, 90 ரூபாய் விளங்குது, செங்கோணம் இல்லை. ரைட். அப்ப மைண்ட்ல வச்சுக்கொண்டே அப்பன் முதலாவது தூரம், தூரம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம். தூரம் சரியா? அடைய தூரத்தை பொறுத்த வரைக்கும் இது முக்காவட்டம், முக்காவட்டம் அப்படித்தானே? அடே மொத்தம் 360 பாகைடா. அதுல 90 பாகை போனா மிச்சம் 270 பாகை இல்லை, இங்க இருக்க போகுது. அப்ப 270 கீழ் 360 கடைசியா சுருக்க 3x4 வரமில்லை. ஐயோ கடவுளே. சரியா? அது இப்ப முக்காவட்டம் 3x4 தர 2πr இதுதான் பாருங்க தூரம். சரியா? அப்ப 6πr/4 தானே வரணும். உங்களுக்கு என்னென்ன வந்துச்சு ஆன்சர்? சரியா? அப்படி வெட்டினாலும் நீ ஏதோ சொன்னேன். கட்டிக்காரு. சரி 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 ரைட் 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 ஓகேடா. சரி அப்ப என்ன செய்யணும்டா? அப்பன் இந்த 2 ஆள இங்க ஃபன் எடுத்தோம்னு சொன்னா இதுல ஒரு 2. சோ சிம்பிள் கான்செப்ட் 3πr/2. சரியா? இவ்வளவு மீட்டர். மீட்டர் ரைட்டா? சுருக்கி எல்லாம் எடுக்க சொல்லி நான் சொல்லல, நீங்க தானே. சரியா? எனக்கு உனக்கு ஐடியா தெரியுதா இல்லையான்றதுக்காக நான் பிராக்டிஸ் பண்றேன். ரைட். அடுத்தது அப்ப இது பிரச்சனை. அப்ப இதுல இருந்து கதி எடுக்கிறதும் எனக்கு அவ்வளவு பெரிய சிக்கல் இல்ல. கதின்றது எப்படி அப்பன்? கதின்றது தூரத்தின் கீழ் நேரம். சோ இதுலயும் எனக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லாம இல்ல. தூரம் எவ்வளவு ராசா? தூரம் 3πr/2. இவ்வளத்தையும் என்னத்தால பிரிக்க போறீங்கடா? 10ஆல பிரிக்க போறீங்க. அப்பன் 10ஆல பிரிக்கணும்டா தலைகளா மாத்தி 1x10ஆல பெருக்கினாலும் தானே. பிரிக்கிறதுக்கு தலைகளா மாத்தி பெருக்கலாம் இல்ல? 10ன்றத 10x1 சொல்லலாம் தானே. தலைகளா மாத்தி 1x10. சரியா? குறுக்க போட்டு பெருக்கி விளையாடு. 2 பேரை போறாப்பா. 3πr/20 மீட்டர் செகண்ட் -1 தானே. ரைட். ஓகே ஓகே ஓகே. அப்படியே அடுத்தது. சரியா? இடப்பெயர்ச்சி இதுதான் அப்பன் பிரச்சனை. என்னன்னு கேட்டா எனக்கு ஒரு முக்கோணியை பொறுத்த வரைக்கும் அப்பன் இது ஆர் தெரியும். செங்கோட முக்கோணி. எனக்கு இந்த துண்டு என்ன இடப்பெயர்ச்சின்றதப்பன் ஏல இருந்து இவர் கடைசியாளப்பன் இப்படி சுத்தி கொண்டு வந்தாலும் அப்பன் இவற்ற பயணப்பாதை இது. இவற்ற பயணப்பாதை இது. ஆனா ஆரம்ப புள்ளி இது, இறுதி புள்ளி இது. இப்படித்தான் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருப்பார். சோ பைதரஸ் மாமாவை கல்புக்கு கூப்பிடு. இதுல என்ன பிரச்சனை உனக்கு? என்ன குழப்பம் உனக்கு? சரியா? என்ன வரும்டாப்பன்? இந்த டிஸ்டன்ஸ் நீங்க எக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் வர்க்கம் சமன் செம்பக்கத்தின் வர்க்கம் ஏனைய பக்கங்களின் வர்க்கத்தின் கூட்டுத்தொகை இல்லை. ஆர் வர்க்கம் பிளஸ் ஆர் வர்க்கம். அப்படியே ஒரு மாம்பழம் 2 மாம்பழம் மாதிரி எக்ஸ் வர்க்கம் சமன் 2 ஆர் வர்க்கம். அடைய எக்ஸ் சமன் ருட்டுக்குள்ள 2 ஆர் வர்க்கம். இதை உடைச்சம் சொன்னடாப்பன் இந்த ஆர் 2 தர ஆர் வர்க்கத்துல 6 வெளியில கொண்டுலாம். சரியா? ஆர் √2 வரும் அல்லது √2 அங்கால ஆர். சரியா? √2 ஆர் இந்த மாதிரி வரும். சரியா? ரைட். டே அப்ப எக்ஸ் பிடிச்சாச்சு. இதுதான்டா இடப்பெயர்ச்சி. சரியா? இடப்பெயர்ச்சின்றது இதுதானே. சரியா? அப்ப இடப்பெயர்ச்சி வேறன்றாசா √2 ஆர் மீட்டர். சரியா? இடப்பெயர்ச்சி √2 ஆர் மீட்டர் என்ற பேச்சு வருதா? இனி கடன் கஷ்டம். என்னதை கண்டுபிடிக்கிறது? வேகத்தை கண்டுபிடிக்கிறது. பிரியுங்க போட்டு. வேகம் என்னன்றா வரும்? இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். சரியா? இடப்பெயர்ச்சியின் கீழ்
நேரம் என்று வருன்றாசா போட்டு பிரி. இடப்பெயர்ச்சி என்ன வந்தது? அதான் புரிஞ்சிட்டமே. √2r இத நேரம் 10ஆல பிரியுங்கோ. இவ்வளவு தான் ஆன்சர் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வரும். சரியா? ஒரு குழந்தை பிள்ளை கேள்வி தான் இவ்வளவு நேரம் போட்டு நோட்டி கொண்டு வந்தீங்களா? அப்ப இப்படி எந்த ஒரு கஷ்டமான கேள்வியும் பாசிபிள் வரும். சரியா? ஆனா இது உங்களோட டேர்ம் எக்ஸாமுக்கு வரும். அதுக்கான தான் தாரம். சரியா? ரைட். இல்ல சிலது இப்ப உங்க சூழ்நிலை நிக்கிற வெங்காயம் சில யோசனை இருக்கும். பாசிபிள் கிளாஸ் சொன்னா பாவி கேள்வியை செய்ய தொடங்க இல்லைன்னு. சரியா? அந்த அளவுக்கு பம்மாத்திலாத எல்லாம் போய்த்தான் பாசிபிள் செய்வோம் ஃபுல்லா. சரியா? ரைட். இன்னும் ஒரு கேள்வி செஞ்சுட்டு நாங்கள் ஆர்முடலுக்கு என்ட்ரி ஆகும். சரியா? இது ஒரு குழந்தை பிள்ளை கேள்வி. ஆனா பேர் பாதிக்கு ஆன்சர் வராது. ஏண்டா அவள ஒரு கோவலவாதிஸ். என்ன சரியா? டே போக்கு ஜீவன்கள் கவனிங்க. சரியா? டே கவனி. அப்ப கவனி. டே வழக்கமான பாதை. சரியா? அப்ப கேள்வி ஆர் மீட்டர் ஆரையுடைய வட்டப்பாதையில் மாணவன் ஒருவன் 10 செகண்டில் 10 செகண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இடத்திற்கு மீண்டும் வருகை தருகின்றான். 10 செகண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இடத்துக்கே மீண்டும் வருகை தருகின்றான். சரியா? எனின் வழக்கமான கேள்விகள். தூரம் இடப்பெயர்ச்சி வேகம் கதியா அதன தெரியும். நீ தான் கிரணும் படம் கிரணும் கீறு. என்னடா ஒரு ரவுண்ட் அடிச்சோன்னா அப்படியே வார அதான் விஷயம். சரியா? 2 ரவுண்ட் அடிச்சா கதை மாறும். 2 ரவுண்ட் அடிச்சா கதை மாறும். சரியா? இது வந்து ஒரு ரவுண்ட் கதை. சரியா? ரைட். கிருவா சும்மா கேக்குறீங்களா? ஒரு வட்டத்தை கிரி வச்சு வேலை முடிஞ்சு. படம் கிருவனம் எல்லாம் கட்டாயம் இல்லை. உங்களுக்கு விளங்குறதுக்கானதான் கிற சொல்றேன்னா சிம்பிள் லாஜிக்கடா. தூரம் என்ன மாதிரி? தூரம் எந்த சிக்கலும் இல்ல. 2πr மீட்டர் சுற்றளவு தானே. 2πr மீட்டர் நேரடி. அப்ப கதி மொத்தமா 10 செகண்ட் எடுத்துன்னு சொன்னாங்கடா. சோ 2πr இன் கீழ் 10. சோ மேபி இதை வேண்டா உடைச்சு πr/5 கொடுக்கலாம். சரியா? இவ்வளவு மீட்டர் செகண்ட் -1. ரைட்டா? ஓகே. அதே மாதிரி இடப்பெயர்ச்சி இங்கதான் நிறைய பேரு குழப்பம். அப்படியே ஒருத்தன் ஃபுல்லா சுத்தி இருக்காண்டா இடப்பெயர்ச்சி என்ன சொல்றது? ஆரம்பிக்கப்பட்ட இடத்துக்கே திருப்பி வந்துட்டாருன்னா தலைவரிடம் பேர் இல்ல. இது ட்விஸ்ட் இல்ல. இவ்வளவு ஒருத்தன் ஓடியம் நீ அடைஞ்ச வேகம் 0 என்று சொன்னா அப்படி இருக்கு. யோசிப்ப டேய் விளங்குது. ஆனா நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். பௌதிக ரீதியா நாங்க அதான் சொல்லுவோம். சரியா? தலைவர் ஓகே கதி அவருக்கு ஒரு கதி நான் சொல்லலாம். இவ்வளவு கதியில போயிருக்க சொல்லலாம். ஆனா வேகம் என்று பார்த்தோம்னு சொன்னா அது இடப்பெயர்ச்சிகள் நேரம் தானே. என்னென்று வேறும் ராசா 0 தான் வரும். ரைட்டா? ரைட். அப்ப இதெல்லாம் இந்த வரைக்கும் பாஸ் பேப்பர்ல வந்தது இல்ல. ஆனா சொல்லலாத கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கல்வியில இதெல்லாம் என்ன செய்யலாம்டாப்பா பாஸ் பேப்பர்ல இறக்கலாம். சரி? அப்பேக்க பேர் உங்களோட மூதாதையர் முழுசி கொண்டிருக்குங்க. சரியா? உனக்கு டேர்ம் எக்ஸாம் சொல்லிக்க சில யோசிக்கும் இதெல்லாம் தேவையா பாஸ் பேப்பர்ல இருக்கான்னு யோசிக்கும். சரியா?
அதான் நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு ஆர்வக்குள்ளார கேஸ் இருக்கிறப்போ என்னால படிப்பிக்கலாம். சரியா, நல்ல வாத்தியா போய்ப்பார். சரியானே, ரைட், ஓகே, விஷயத்துக்கு வா. அப்ப இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கொள்ளப்பன். சரியா, இடப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 0, இடப்பெயர்ச்சி 0 தலைவர் அடைகிற வேகமும் என்னவா இருக்கும் ராசா? 0. சரியா, வேகமும் 0. வேகமும் 0. ரைட், 0 அளவு போட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், சரியா. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டா, மேற்குறித்த வினாவில் குறித்த 10 செகண்ட் இன்னொரு மாணவன் 2 முழு சுழற்சிகளை ஆற்றியிருப்பான். அதை எனக்கு எழுதி விட்டேன். எழுது, கேள்வியா போடு, கேள்வியா போடு, கேள்வியா போடு, கேள்வியா போடு, கேள்வியா போடு. மேற்குறித்த வினாவில், இதுக்கு படம் தேவையில்லை. சரியா, கேள்வியை மட்டும் போட்டு ஆன்சர் சொன்னீங்கன்னா சரி. மேற்குறித்த வினாவில் கடிகாரம். மேற்குறித்த வினாவில் இன்னொரு மாணவன் குறித்த 10 செகண்ட், இன்னொரு மாணவன் குறித்த 10 செகண்டில் 2 முழு சுழற்சிகளை ஆற்றுகின்றான். மேலுள்ள வினாவில் இன்னொரு மாணவன், குறித்த 10 செகண்டில் 2 முழு சுழற்சிகளை ஆற்றுகின்றான். குறித்த 10 செகண்டில் 2 முழு சுழற்சிகளை ஆற்றுகின்றான். குறித்த 10 செகண்டில் 2 முழு சுழற்சிகளை ஆற்றுகின்றான். 2 முழு சுழற்சிகளை ஆற்றுகின்றான். சரியா, அங்கே கேள்வி முடிக்க தேவையில்ல, அப்படியே விட்டு நீங்க ஆன்சர் போங்க. இனி சின்ன பிள்ளை மாதிரி எல்லா கேள்வியும் முடிக்க கொண்டிருக்கலாம் இல்லையே. ரைட், அதை அப்படியே விட்டுட்டு நீங்க ஆன்சருக்கு போனீங்கடா. சரி, என்ன கட்டம்டா? தூரம். அவர் 2 தரம் சுத்தினாலும் 2 தரமா இயங்கி இருக்காரா இல்லையா? அப்ப 2πr 2 2πr வரும். மொத்தம் 4 2πr. நோட் பண்ணு. சரியா, தூரம் 4 πr. 2 தரம் 2 2πr 4 πr மீட்டர் வரும். முதல் மாதிரி சுட்டு நினைக்கிறேன்னா கதி 4 πr by 10 வரும் ராசா. உடைச்சமண்டா 2 πr by 5 வரும். ஞான் தானே? அல்லது நீங்க πr by 2.5 கொடுக்கலாம் தானே, 10 4 பிரிச்சு போட்டு. சரியா, ரைட், ஐயா உங்களுக்கு விளங்கின மாதிரி. சரியா, ரைட், ஓகே. மீட்டர் செகண்ட் -1. சரியா, அதே மாதிரி வேகம் அது 0 ஆரம்பிக்கப்பட்டதானே, திருப்பி வந்து 2 தரம் சுத்தியும் 2 தரம் சுத்தினத்துக்கே திருப்பி வந்துட்டார். வேகம் 0னாக்க சரி, இடப்பெயர்ச்சி என்னவாத்தான் இருந்திருக்கணும், அதான் முதல் பார்த்திருக்கணும். இடப்பெயர்ச்சி 0, வேகம் 0. ரைட், ஓகே, விளங்கிட்டா? ஓகே, சரியா, ரைட். அப்ப நாங்க அடுத்த டாபிக்ல என்ட்ரி ஆகுமா? குட்டி கெடிங் போட்டுக்கொள்ளுங்க. ஆர்முடுகல். சரியா, ஆர்முடுகல். சரியா, ஆனா இப்ப இன்றைக்கு அங்கே ஓடிடாது. என்ன சிக்கல், இன்னொரு சிக்கல் இருக்குது. இப்ப ஆர்முடல் காய்ச்சிருங்க, அடுத்த கிளாஸ் புதுசா வரவனுக்கு விளங்காது. இப்ப முதல் 3 கிளாஸ் அப்ப எங்கட கொஞ்சம் ஸ்லோவா தான் ஓடுவோம். சரியா, அதுக்காண்டி கிளாஸ் டைம் கொஞ்சம் எளியா முடிப்போம். சரியா, நான் இதோட முடிக்கிறேன். சரிதானே? இப்ப பிறவாரம் என்ன அதான் பிரச்சனை. ஆர்முடல் தொடங்கினா முடிக்கலாம், 10 நிமிஷம் கிடக்கு டைம் காணும். சரியா, ஆனா பிறவாரத்துக்கு விளங்காது. அப்ப கிட்டத்தட்ட நான் 2 கிளாஸ் சொன்னான். சரியா, 2 கிளாஸ்னு சொன்னான். ஐ மீன் 2 கிளாஸ் வேணும் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 4 அல்லது 5 கிளாஸ் கிட்ட இதே ஐடி பாஸ்வேர்டோட விட வேண்டாம். சரியா, விரும்பின எல்லாரும் சரியா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் தெரியப்படுத்திக் கொள்ளுங்க. சரியா, ரைட். விரும்பின யாருனாலும் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். டிரெக்டர் உங்களோட செட்டுக்கும் தெரியப்படுத்திக்கொள். சரியா, யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா தெளிவாரு. சரியா, நீங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலும் அப்பன் கடைசியா ஃபில்டர் பண்ணுவேன். சொல்ற கான்செப்ட்லாம் தானே. நீங்களும் இப்ப இனிஷியல் கிளாஸ் இப்ப முதல் 4-5 கிளாஸ் வந்து பாக்குறது கொள்றதெல்லாம் ஓகே, அது பிரச்சனை இல்லை. படிக்கணும்னு முடிவெடுத்துட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு கிளாஸ் ஒழுங்கா வரத்தான் வேணும், கேள்வி கேட்ட ஆன்சர் பண்ணணும். சரியா, நான் போர்ட்ல டிரெக்டர் ஆன்சர் கேட்கறேன்னா அதே டைம் சூம்லயும் கேட்பேன், ஆன்சர் மெசேஜ் பண்ணுவோம். சரியா, நாங்கள் அடுத்த கிளாஸ்ல அட்மின் டீம் எல்லாம் அவங்க இருப்பாங்க. சரியா, ஆன்சர் இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரைக்கும் அப்புறம் என்னோட மெல்ல கட்டக்கூடாது. விளங்குதானே? சரியா, வேற ரெக்கார்டிங் பிரச்சனை ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் உண்மையா ரெக்கார்டிங் கொடுத்தது இல்லை. சரியா, பட் இந்த முறை ரெக்கார்டிங் கொடுக்குற ஆப்ஷனுக்கு வந்திருக்கேன். சரியா, சோ அதால இப்ப 2 வீக்ஸுக்குள்ளேயே நார்மலா தரலாம் அப்பன். ஆனா இந்த 2 வீக்ஸுக்கு பிறகு நான் சொன்ன பேட்டர்ன் சரியா வரையில்லைண்டா
ரெக்கார்டிங்ஸ் தர முடியாது சரிதானே கிளாஸுக்கு தான் வந்து பார்க்க வேண்டிய ஏதாவது 1-2 கிளாஸ் தான் ரெக்கார்டிங் தரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா இப்ப நாங்க எதிர்பார்க்கிற பேட்டர்ன் சரியா வந்துட்டுண்டாப்ப அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ரெக்கார்டிங் தருவோம் சரியா நீங்க ஃபர்ஸ்ட் பட்சோ செகண்ட் பட்சோ எந்த பட்சா இருந்தாலும் சரியா ரெக்கார்டிங் தந்து கொண்டே இருக்கும் சரிதானே அப்பன் ரைட் வேற என்ன உங்களுக்கு சொல்லணும் யோசனை சொல்லலை கொண்டு இல்லை நினைக்கிறேன் உங்களோட ஓஎல் ரிசல்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் மெசேஜ் பண்ணுவோம் ரைட் அடுத்தது அப்போ இதனோட பர்சனல் நம்பர் சரியா எனக்கு புதுசா ஜாயின் பண்ணாங்களுக்கு அப்ப நிறைய பயம் இருக்கும் என்னன்னு போயிட்டா நாங்க இந்த ஐடி பாஸ்வேர்ட் அடிச்சு பார்த்து வாரது வரைக்கும் ஓகே ஆனா அட்மின் டீம்ஸுக்கோ அல்லது யாருக்கும் மெசேஜ் பண்ணடாப்ப அப்புறம் கிளாஸுக்கு வராட்டி அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க ஏன் வரையில எதுக்கு வரையிலேன்னு உன்னை வகுப்பை விட்டு கிளைக்கிறதுல நான் குறியா இருக்கிறேன் சரியா அப்ப கடைசி வரைக்கும் நீ ஏன் வரையில எதுக்கு வரையில உன்னை கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன் ஏண்டா என்னோட நோக்கம் உண்டுதான் அப்பன் சரியா நான் நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணுவேன்டா நிறைய பேருக்கு தெரியப்படுத்துவேன் ஆனா கடைசியா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறடாப்பன் கிட்டத்தட்ட 50க்குள்ளதான் ஃபில்டர் பண்ணி எடுப்போம் சொல்ற கன்செப்ட்லாம் சரியா என்ன ஒழுங்கு அதாவது எந்த கிளாஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிற டீமுக்கும் சரியா ஒழுங்கா வரக்கூடியது எந்த வகையில தாங்கக்கூடிய டீமை மட்டும்தான் நான் உள்ளுக்கு வச்சிருப்பேன் அப்பதாண்டா என்னால ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு சரியா அப்பத்தாண்டா அவனும் எனக்கு ஓகேயா சரியா நீட்டா படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாடமே விளங்காத ஒருத்தனோ அல்லது இந்த கிளாஸ் சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒருத்தனை கொண்டு வந்துடாப்ப நீ கிளாஸுக்கு ஃபோர்ஸ் பண்ணி எடுத்து எனக்கு பிரயோஜனம் இல்லை ஓகே தேவையில்லாம உங்களுக்கு அப்ப எந்த ஒரு தொந்தரவும் எங்களோட அட்மின் சைட்ல இருந்து வராது சரியா அப்ப நீங்க தாராளமா மெசேஜ் பண்ணிக்கொள்ளலாம் மெசேஜ் பண்ணி உங்களோட நேமையும் ஸ்கூலையும் பட்சையும் மெசேஜ் பண்ணிவிடுங்க சரியா நம்பர் சேவ் பண்ணி விடுவோம் சரிதானே அதுக்கு பிறகு எதுவும் அப்டேட் சொன்னா இப்ப வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வரும்ராசா இன்னும் 2-3 கிளாஸ் போன பிறகு நீங்க கன்ஃபார்மா படிக்க விரும்பினாக்கள் மட்டும் தொடர்ந்து நீட்டா படிக்க விரும்பினாக்கள் மட்டும் விளையாடி நீங்க மெசேஜ் பண்ணுங்க குரூப்ல அட் பண்ணி கொள்றோம் சரியா டெலிகிராம் சேனல்ல அட் பண்ணி கொள்றோம் சரியா ரைட் ஓகேடா மிச்சம் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கொள் சரியா பார்க்கலாம் ரைட் ஓகேடா பை பை குட் நைட் ஏதும் டவுட் இருந்தா கேளுங்களா நெக்ஸ்ட் கிளாஸ் ஆஸ் யூசுவல் டைம் டேபிள் எந்த மாற்றம் இல்லை திங்கள் புதன் வெள்ளி சரியா திங்கள் புதன் வெள்ளியா திங்கள் புதன் வெள்ளி எந்த மாற்று கருத்தும் இல்லை சரியா திங்கள் புதன் வெள்ளி ரைட் 7 மணிக்கு ஒரு பேட்ச் 9 மணிக்கு ஒரு பேட்ச் இந்த மாதிரி போகும் இப்போதைக்கு 9 மணி பேட்ச் ரெக்கார்டிங் தான் சரியா 26 பேட்ச் போன அப்புறம் தான் 9 மணி பேட்ச் எடுக்க பார்ப்போம் சரியா ஓமடா பாய் பாய் சந்திப்போம் ஓம் நடக்கும் சரியா 3 கிளாஸ் நடக்கும் திங்கள் புதன் வெள்ளி 3 நடக்கும் ஓகேடா டவுட் ஒன்று வேண்டா லீவ் ஆக சந்திப்போமா டவுட் இருந்தா மெசேஜ் பண்ணுங்க இந்த Q&A போய் மெசேஜ் பண்ணாங்கடா அப்போ தெரியாது ஓகே